செய்ய குன்றைபதிவால் தெய்வ சேக்கலார் பெருமானார் அருளி செய்யப்பட்ட பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கவும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவ்வகையிலே அருள் தரும் தேவகிரி அம்மையுடன் ஆகிய அருள்மிகு பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருப்படி தாமரை மனம் மொழிமைகளாலே போற்றி வணங்கி அருள்குருநாதர் திருப்படிகளை மனம் மொழிமைகளாலே வணங்கி கொண்டு அடியேனை என் நன்னெறிக்கண் ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமானார் திருப்படிகளை முக்கரணங்களாலே பணிந்து இங்கே எழுந்தள்ளிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களின் திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளாலே போற்றி வணங்கி இவ்வகுப்பினை சிந்திக்க முற்படுகின்றோம். உலகெல்லாம் நந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உண்மையார் உலகாண்ட மூர்த்தி நாயனாருடைய சதுக்கத்திலே திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சரீரத்தை தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. அவ்வகையிலே சென்ற வகுப்பானது நாம் 13 பாடல்கள் பார்த்து மேல் செய்திருந்தோம். தொடர்ந்து அதிலே செங்கன் விடையா திரு காலத்தி என்கின்ற தலத்தையும் அதனை தொடர்ந்து 6 சூழ் சடையண்ணல் திரு இடைச்சுரம் என்கின்ற தலத்தையும் தரிசனம் செய்து கொண்டு இவையெல்லாம் குறிஞ்சி நிலத்திற்கு உரிய தலங்களாக போற்றப்பட்டது. இன்னும் இதிலே ஒரு குறிஞ்சிக்குரிய தலமாக திரு கழுக்குன்றம் என்கின்ற திருத்தலம் விளங்குகின்றது. அந்த தலத்தை பற்றியும் இப்பொழுது தெய்வ சேக்கலார் பெருமான் நமக்கு 14வது பாடலிலே விரித்துரைக்கின்றார். அம்பொன் வார்வுழல் கொடுச்சியர் உடன் அற மகளிர் வம்புழா மலத்துணை படிந்து ஆடும் நீள்வரம்பின் உம்பர் நாயக திரு கழுக்குன்றமும் உடைத்தால் கொம்பார் வண்டு சூழ் குறிஞ்சி செய்தவம் குறை உலகோ. அழகிய பொன்னிறமுடைய மலர்களை அணிந்து வளர்ந்த முடிந்த கூந்தலையும். இப்போ பொன்னிறமுடைய மலர் என்று பார்த்தோமே ஆனால் அது கொன்றை. கொன்றைதான் நமக்கு பொன்னிறமாக இருக்கும். கொடுச்சியர்கள் நெய் மாதர்கள் தெய்வ மாதர்கள் மனம் பொருந்திய பூக்களை உடைய சுனைகளில் படிந்து முழுகுகின்ற நீண்ட இடங்களை தேவர்கள் தலைவராகிய சிவபெருமான் எழுந்தருளி திருக்கழுக்குன்றத்தையும் அக்குறிஞ்சி தன்னிடத்துடையது அதனில் மரக்கொம்புகளில் மலர்கள் வண்டுகள் மொய்க்கின்றன என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். அந்நாட்டு குறிஞ்சி நில செய்தவம் குறை குடைதாமோ அன்று அப்படிங்கிறார். அம்பொன் வார்குழல் அப்படிங்கிற அம்பொன் வார்குழல் அப்படின்னா பொன்னிறமுடைய மலர்கள், பொன்னிறமான மலர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது கொண்டை. வார்குழல் அப்படின்னா பலதரப்பட்ட வளர்ந்து முடிக்கப்பட்ட அழகிய பொன்னிறம் ஒழுகும் என்பது இங்கே கூற்றாக திகழ்கின்றது. அப்போ வார்குழல் வண்டா குழல் நம்மை பம்பால் கேள்விப்பட்டேன். அது மாதிரி இங்கே வார்குழல் அப்படிங்கிறார். அப்போ பொன்னிறமுடைய அந்த கூந்தல் அப்படியே சுருண்டு இருக்கக்கூடிய வார்குழலாக இருக்கிறது. உடன் படிந்தடும் உடன் படிந்தாடும் கொடுச்சியரின் சிறப்பு நோக்கி உடன் என்று வகுப்பு உருமை அப்பெயருடன் சேர்ந்து ஓதினார். அற மகளிர் அப்படின்னா தெய்வ சாதி பெண்கள். இப்போ நீங்கள் நக்கீரன் இறைவனிடத்தில் வாதாடும் பொழுது உத்தமலோக பெண்களுக்கு கூட இயற்கையில் அன்றி செயற்கையில் மனமில்லை, இதில் செயற்கையில் அன்றி இயற்கையில் மனமில்லை அப்படின்னு சொல்லுவார் நக்கீரன் பேசப்படும். அப்போ உத்தம சாதி பெண்களுக்கு என்பது இயற்கையாகவே அவர்களின் கூந்தல் மனமுடையதாக இருக்கும். இந்த திருக்கழுக்குன்றத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த கூந்தல் எப்படின்னா அங்கே நல்ல அந்த தேன் பொருந்திய வண்டுகள் இருக்கும். அந்த தேன் பொருந்திய அந்த தண்ணியில் இந்த தேனுடைய அந்த நீர்கள் எல்லாம் பட்டு எப்படி இருக்குன்னா நல்ல வாசனை மிக்கதாக இருக்கும். அதில் அவங்க நீராடுறதுனால அவங்க அந்த குழல்கள் அந்த முடி எப்படி இருக்குமா வாசம் பொருந்தியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இயற்கையாக எப்படி வாசம் வருதுன்னா இப்படித்தான் அவர்களுக்கு வாசம் வந்தது. அறமகளிர்னா தெய்வ சாதி பெண்கள். வான் அற மகளிர்
சூர்மகளிர் உடைத்து குறிஞ்சி என்ற எழுவாய் இங்கே கொடுத்து குறை உளதோ அப்படின்னா செங்கன்மால் விடையா திரு காலத்தையும் ஆறு சூழ் செஞ்சடை அண்ணல் திரு விடைச்சரமும் உம்பர்நாயக திருக்கழு குன்றமும் தன்னுள்ளே பொருந்த பெற்றதனால் குறிஞ்சி செய் தவம். இது குறிஞ்சி செய்த தவம் இந்த 3 தலங்களுமே அப்படிங்கிற. அப்ப குறை உளதோ அப்படின்னா தொண்டை நாட்டிலே 28வது தரமாக திருக்கழு குன்றம் சொல்லப்படுகிறது. இது 4 பெருமக்களாலும் பாடப்பட்டது. கழுக்குண்டதனில் காட்சி கொடுத்து. ஆமா. அப்ப அவர் என்ன சொல்றாரு நமக்கு? 4 பெருமக்கள்ல திருக்கழு குன்றத்துல குரு தரிசனம் அப்படிங்கிறது தான் திருவாசகம். நமக்கு திருப்பெருந்துறையில கொடுத்த அதே காட்சியை பெருமான் எங்க கொடுக்கிறாங்க? திருக்கழு குன்றத்திலையும் அவருக்கு கொடுக்கிறார். ஆகவே 4வரால் போற்றி பரவப்பட்ட தலமாக இந்த தலம் திகழ்கின்றது. தேவார பாடல்களில் திருவாசகம் பாடப்பட்ட சிறப்புடைய இந்த தலம் 2 கழுகு முறையே 4 யுகங்களாக பூசித்த காரணத்தால் இதற்கு திருக்கழு குன்றம் என்று பெயர். தொடர்ந்து இன்றைக்கும் போனீங்களா திருக்கழு குன்றம் தலத்துல 2 கழுகு அந்த உச்சி காலத்துல அந்த நெய்வேதிய சாப்பாடை சாப்பிட்டு இன்னைக்கும் பார்க்கலாம் நீங்க அந்த காட்சி. இது இப்ப மட்டும் இல்ல, தொடர்ந்து 4 யுகங்களாகவும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4 யுகமா. இப்ப 4வது யுகத்திலேயும் கலியுகத்திலேயும் இது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வரலாறு. அது மட்டுமல்ல, 12 ஆண்டுக்கு ஒரு முறை நீரின் அடியிலிருந்து பூசை நடைபெறுகின்றது. அதன் பலனாக என்ன சங்கு வெளிப்பட்டு தோன்றும். அதுவும் நாம் இன்னைக்கு கண்கூட பார்க்கலாம். திருக்கழு குன்றத்துல நீங்க அந்த சங்கு வலம்புரி சங்கு அதுவும் இன்று நீங்க நம் கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். சரிங்களா? அப்படி நாம இல்ல அந்த சங்கு தானா யாரோ கொண்டு வச்சாங்கன்னா அது எப்படி தானா மேல வரும்? அது தானா எப்படி மேல வரும்? மேஜிக்கா பண்றோம். அப்ப அந்த திருக்கழு குன்றத்திலே ஆமா அந்த குறிப்பிட்ட அந்த நாள் மட்டும் கரெக்டா 12வது ஆண்டு நிறைவான பிறகு அந்த சங்கு தானா வெளியே வந்துட்டு அது பூஜை பண்ணிட்டு மீண்டும் அவங்க அந்த எடுத்து வச்சுக்குவாங்க ஆலயத்தை. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டுதான் இருக்குது. இது நாம ஏதோ கதைக்காகவோ கற்பனையோ அல்ல. இன்றும் இதெல்லாம் பெரிய புராணத்தில் வரக்கூடிய அத்துணை செய்திகளும் நமக்கு வரலாற்று ஆதாரமுடைய செய்திகள். எதையுமே சேக்கிழார் ஆதாரம் இல்லாம எதையும் இங்க அவர் பதிவு பண்ணவே இல்லை அப்படிங்கிறார். அப்ப இந்த 3 தலங்கள் செங்கன்மால் விடையா திருக்காலத்தையும் ஆறு சூழ் சடையண்ணல் திரு இடைச்சுரம்ங்கிற தலமும் பார்த்தோம் போன வகுப்புல இல்லையா? அதுக்கு அடுத்தது உம்பர் நாயகர் திருக்கழு குன்றமும். உம்பர்னா உங்களுக்கு உரிமை உடையவர் அப்படின்னு பொருள். உம்பர் நாயகர் திருக்கழு குன்றம் உடைத்தார் கொம்பர் வண்டு சூழ் குறிஞ்சி செய் தவக்குறைவோ உளதோ அப்படின்னா தவக்குறைவா இல்லையே, நிறைவாயில இருக்குது. அப்ப எதிர்ச்சொல் போட்டுக்கணும். அதற்கு எதிராக போட்டீங்கன்னா நிறைவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கோலமுள்ளையும் குறிஞ்சியும் அடுத்த சில இடங்கள் நீல வாட்படை நீலி கோட்டங்களும் நிறந்து காலவேணியில் கடும் பகல் பொழுதினை பற்றி பாளையும் சொல்லல் ஆவண உள பரல் உறப்பு அப்படிங்கிறது. அப்ப பாளையும் சொல்வன நடுநில்லல் நிற்றல் காரணமாதால் பானை திணை நடுநிலை திணை என பெயர் பெற்றது. பானை திணை நடுநிலை என பெயர் பெற்றது என்பார் மாதவ சிவஞான யோகிகள். எதனால அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த கடலுக்கும் நிலப்பரப்புக்கும் இடையில என்ன இருக்குங்களா? மணல் இருக்கு. அந்த மணலை அவர் பாலை என்று சொல்றார். இன்னொரு பின்னாடி பாடலை நாம் பார்க்க போறோம். மழை இல்லாத பொழுது வறண்டு இருக்கும் பொழுது அந்த நிலமானது எப்படி இருக்குமா? பாலை போன்று இருக்கும். அப்ப பாலைக்கு நிலமுடையதே ஆயினும் அது நானிலங்களுள் உகாது அவற்றின் வேறாய் இருக்கும். இப்ப நானில பகுதி தொண்டை நாடு எப்படிப்பட்டதுங்க? நானிலை பகுதி. ஒண்ணு மட்டும் இல்ல, பாலை நிலம் மட்டும்தான் அங்க இல்ல. மீதி 4 வகையான நிலங்களும் அங்க உண்டு. வேனில் கடுப்பதற் பொழுதினை பற்றி வேனில் அதற்குரிய பெரும் பொழுதும் கடும் பகல் உரிய சிறும்பொழுதுமாய் கடும்பகல் நடுப்பகல் நண்பகல் என்று சொல்லப்படும் பொழுதினை பற்றி கால வேறுபாட்டால் பாலையாவது எனப்படும். பாலைங்கிறது என்னங்க? கால
மாற்றத்தினால் ஏற்படக்கூடியது பாடை என்பது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு நிலை இன்று வரை தமிழகத்துக்கு வரல, அது தொண்டை நாட்டுக்கு குறிப்பா வரல. அந்த நிலை இன்று வரை பக்கத்திலேயே உப்பளம் இருக்கும், பக்கத்திலேயே வயலும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நிறைந்ததாகத்தான் தொண்டை நன்னாடு இருக்குது. நீலி கோட்டங்களும். அப்ப நீலி அப்படின்னா நாம இந்த புராணத்துல முன்னாடி பார்த்தோமே, நீலி பேய் பார்த்தோம். இந்த இடத்துல நீலி அப்படின்னா கொற்றவை, துர்க்கை. இன்னைக்கு நம்ம அதை துர்க்கைன்னு சொல்றோம். கொற்றவை அப்படிங்கிறது அவங்களோட நீல நிறமுடையதனால் அவளுக்கு நீலி என்று பெயர் உண்டு. நீலி என்றால் கரம் அப்படின்னா காரம் அப்படிங்கிற ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு ஒரு. கரி என்றால் கரிய போல, அதாவது கருமை நிறமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு. வாட்படை, வாளாகிய படை, இது நீலியின் படை. இப்போ வாள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, காவல் தெய்வம். நாம இந்த நீலி என்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம். நாம அங்கெல்லாம் போயிருப்போம். நாம அந்த தெய்வத்திடத்தெல்லாம் போய் அவங்களோட என்ன பண்ணா அவங்களுக்குன்னு ஒரு, நம்ம பின்னாடி அதை பார்க்க போறோம், அவர்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். அது எப்படின்னு பார்த்தாங்கன்னா, இப்போ நமக்கு கரண்ட் வீட்டுக்கு இவ்வளோதான் வரணும்னு ஒரு அளவு இருக்கு. 240 வாட்ஸா எவ்வளோன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் வீட்டுக்கு வரணும். அதுக்கு மேலே வந்தால் பிரச்சனை, கீழே வந்தாலும் பிரச்சனை, சரியாக வரணும். சரி, சரியாக நாம் எவ்வளோ ஒரு பேஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு ஒரு அளவு இருக்குது. இத்தனை ஃபேனு, கிரைண்டரு இதெல்லாம் போட்டால், ஏசிலாம் போட்டால் இவ்வளோ தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், 3 பேஸ் சப்ளை தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட அந்த துர்க்கை போன்ற திருமால், பிரம்மா இவர்களுக்குலாம் ஒரு அளவு தான். டோட்டல் வோல்டேஜ் எங்கேருந்து வருது, சிவபெருமான்கிட்டருந்து வருது. அவங்களுக்கு ஏன்னா இது எளிமையாக விளங்கிக்கிறக்காக அப்படின்னு சொல்கிறேன். இப்போ திருமால், பிரம்மா, காளி, மாரி இவங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு இந்தந்த பணிகள் தான். இப்போ கிரைண்டர்னால் என்ன ஆகும், மாவாட்டணும். மிக்சினா சிறுதானியங்கள்லாம் போட்டு அரைக்கிறது. இது மாதிரி அவங்கவுங்களுக்குரிய வேலை தான் அது செய்ய முடியும். மொத்த வேலையும் நானே செய்வேன், மோட்டரையும் நான் தான் ஓட்டிக்குவேன், லைட்டாகவும் நான் இருந்து தெரிஞ்சுக்குவேன், அது முடியாது. அந்த வேலை யார் செய்வாங்கன்னா, இந்த பொருள் எல்லாம் இருக்கும், அவ்வளோ வோல்டேஜ் தானே. அந்த மொத்த கரண்ட் எங்கேருந்து வருதுங்க, சிவபெருமானிடத்துலேருந்து வருது. அதுதான் சிவபெருமான். நீங்கள் இதெல்லாம் நம்ம இதோட பயனை அனுபவிக்கலாமே ஒழிய, ஆனால் இதுதான் நிலையானதுன்னு நின்றுடக்கூடாது. காளியம்மனை போய் நிற்கிறோம் அப்படின்னா, அங்கே போய் நிற்கும் பொழுது என்ன பண்ணோம், அந்த அம்மா சொல்லும், பரவாயில்ல, நீங்கள் இப்போ சில பேர் ஜோதிடம் பார்ப்பாங்க, நீ குலதெய்வத்துக்கு போகாதனால உனக்கு குற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சத்தியமாக அந்த குலதெய்வம் என்ன நினைக்கணும், பரவாயில்ல, இவனாச்சும் நம்மகிட்ட பாஸ் ஆகி போயிட்டு அனுப்பாங்க. வாத்தியாராக இருக்கிறாங்க, அவங்க நல்லா சொல்லி தராங்க. சொல்லி தந்து அந்த ஒரு மாணவன் கேட்டு ஒரு கல்வித்துறை அதிகாரி ஆகி நாளைக்கு அம்மாவுக்கு இன்ஸ்பெக்ஷன் வரும் பொழுது அந்த அம்மா அவனை பார்த்து பொறாமையா பட முடியும். பரவாயில்லையே, என்னிடத்துல படித்த மாணவன் எனக்கு மேலான ஒரு நிலையில இருக்கிறானே, பரவாயில்ல, நல்லாதான் சொல்லி கொடுத்திருக்கிறேன்னு அவங்க பெருமைப்படுவாங்க. அது போல காளி இப்ப அதே மாதிரி சைவத்துல இருந்து யாரும் வெளி சமயங்களுக்கு போனதா இல்லை, வைணவத்துக்கு யாரும் போனதா இல்லை. ஆனா வைணவத்துல இருந்து சைவத்துக்கு நிறைய வந்திருக்கிறாங்க. வைணவத்துல இருந்து சைவத்துக்கு நிறைய வந்திருக்கிறாங்க. குறிப்பா நம்ம இப்ப பக்கமா சொல்லணும்னா வாடி திரைப்பட அந்த பாடலாசிரியர், அவரு கூட வைணவன் தான் அவங்க குடும்பம். ஆனா முருகப்பெருமான் தான் அவருக்கு எல்லாமே சொல்லி சைவத்துக்கு வந்துட்டார். நம்ம அதுக்கு சோமசுந்தர நாயக்கர் அவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா வைணவத்தை தழுவியது. ஆனா அவர் அதிலிருந்து அவர் முதலாக புத்தகத்துக்கு பிழை திருத்த போய் அதில் பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றினில் அப்படின்னு வந்துச்சு. இதெல்லாம் நம்ம நூல்ல இல்லையே வைணவத்துல, இது என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண போக சென்னை பல்கலைக்கழகத்தில் அதை பற்றி படிக்கிறார். தொடர்ந்து 3 மாதங்களாக வீட்டுக்கே வராமல் படிக்கிறார். காலையில் நூல் நிலையத்துக்குள்ளே போனார்னா இரவு நூல் நிலைய அந்த அலுவலர் சாத்திட்டு வெளியில் போனால் வாங்கன்னு சொன்னால் தான் வருவார். இன்னும் இருங்க, ஒரு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வந்தேன். அப்படி படித்து அதில் உணர்ந்து தான் அவர் என்ன பண்ணாருங்க, சைவத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஆய்வுக்குரிய நூலும் ஆய்வு செய்து நாம் வரக்கூடியதுமாக நம் சைவ சமயம் இருக்கின்றது. அதில் இவங்களோட வேலையெல்லாம் சில குறிப்பிட்ட வேலைகள் தான். ஏன்னா அவங்க குருநாதர் நம்ம சோமசுந்தர நாயக்கர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குருநாதரையே வைணவத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றிட்டார். ஆனால் சைவத்தில் இருந்த யாரும் வைணவத்துக்கோ மற்ற சமயத்திற்கோ போனதா நமக்கு ஆதாரம் இல்லை. அப்போ நம்ம தலையாய சமயம் எதுங்க, சைவ சமயம். அனைத்து சுதந்திரமும் கொடுக்கும். நம்ம தலைவரையே என்ன பண்றாரு, நம்பியார் விரல்மிண்ட நாயனார் தலைவரையே பதவியிலிருந்து தூக்குறாரு. அந்த உரிமை தொண்டர்களுக்கு சைவம் கொடுத்துருக்கு. தலைவர்கிட்ட சண்டை போடுறதுக்கும்
தலைவர் வந்து என்ன பண்ணலாம், அந்த பதவியிலிருந்து தூக்குவதற்குமே உரிமை சைவ சமயம் கொடுத்திருக்கின்றது. அந்த அளவுக்கு ரொம்ப சுதந்திரமானதாக இந்த சமயம் நமக்கு இருக்கு. அப்ப அந்த முல்லை குறிஞ்சியும் அடுத்த சில இடங்களும் அப்படிங்கிற முல்லை குறிஞ்சியும் அடுத்த சில இடங்களும் முல்லையும் குறிஞ்சியும் தம் முன்னே விரவிய நிலங்கள் காவிற்பட்டதால் தமது தன்மை திரிந்த நிலையில் பாலை எனப்படும். இந்த முல்லையும் குறிஞ்சியும் இடைப்பட்ட இடத்துல அது பாலைங்கிற ஒரு நிலம் ஏற்படும் அப்படிங்கிறார். சொல்லும் எல்லையும் தொல்காப்பியம் வகுத்து சொன்ன நானில குறிப்புகளில் குறிஞ்சி எல்லை சொல்லும் எல்லை அப்படிங்கிறார். 16வது பாடல்ல பாருங்க. சொல்லும் எல்லையின் புறந்தன புனச்சுருக்கு அழைக்கும் பல்வேறு புனல் காணியாறு இடை இடை பறந்து கொள்ளை மெல் குருந்தின் மேல் படர்ந்த பூம்பந்த முல்லை மென் புதல் முயல் உகைந்து அடங்கும் நீள்முல்லை அப்படிங்கிறார். அடுத்தது இப்ப என்ன பண்ணிட்டாரு, குறிஞ்சியை முடிச்சுட்டு முல்லை நிலத்தோட பெருமையை சொல்ல வரார். சொல்லும் எல்லை அப்படிங்கிற தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டவாறு குறிஞ்சியும் முல்லையும் எப்படின்னா, தொல்காப்பியத்தில் என்ன சொல்லுதுன்னா, இப்ப சொல்லும் எல்லையும் அப்படின்னா இன்னைக்கு நாம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா 3 மாநிலங்கள் இருக்கு. கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இந்த 3 மாநிலமும் இருக்குது. இப்போ நீங்க கோயம்புத்தூர் போனீங்களா, என்ன பேசுவாங்க, தமிழும் மலையாளமும் கலந்து பேசுவாங்க. அப்படியே சத்தியமங்கலம், அப்படியே திம்மம் ஃபாரஸ்ட், அது வந்துட்டு அப்படியே பெங்களூரு, இதை ஒசூர்லாம் போனீங்கன்னா கன்னடமும் தமிழும் கலந்து பேசுவாங்க. அங்க கன்னடமும் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. அப்படியே இந்த பக்கம் வேலூர் திருத்தணியெல்லாம் வந்தோம்னா தெலுங்கும் தமிழும் பேசுவாங்க. இப்போ இதை நாம காலத்துல சொல்லீங்க, தொல்காப்பியர் காலத்திலேயே சொல்லிட்டாரு. முல்லையும் குறிஞ்சியும் 2 நிலத்தோட கலப்பு அங்க இருக்குமா. அது போல இதெல்லாம் அங்க எப்படிங்க இருக்கும், இங்க எல்லாமே 2 மொழிகளாகத்தான் இருக்கும். நீங்க சொன்னாலும் சொல்லலாம், உங்களுக்கு இயல்பாவே 2 மொழி புரியக்கூடியது பேசக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, ஜோதிடத்தை சொல்லுவாங்க, ஒரு திசா புத்தி வரும் பொழுது ஒரு ஏறக்குறைய ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடியே அந்த புத்தி ஆரம்பிச்சிடும். அதுக்கு உண்டான நிலைகள்லாம் ஆரம்பிச்சிடும். ஜோதிட நூலையும் சொல்லப்படும். பின்னாடியும் அதே மாதிரி தான், முடியக்கூடியும் உங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி எல்லாம் நமக்கு இருக்குது. அதுதான் இதில் திரும்ப சொல்றாங்க. இது தொல்காப்பியர் காலத்திலேயே தொல்காப்பியர் அந்த சொல்லும் எல்லை அப்படிங்கிறது, சொல்லுக்கு ஒரு எல்லை. அது வந்து அப்பயே அதே மாதிரி பெங்களூர் போனீங்கன்னா தமிழும் பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கு. பாலக்காடு வரைக்கும் நீங்க போனீங்கன்னா அங்கே தமிழும் பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க. இதெல்லாம் 2ம் கலந்து தான் இருக்கும் அப்படிங்கிறார். அடங்கும் முல்லை அப்படிங்கிறார். சொல் எல்லையில் புறந்தரண உணர்வு சுருக்கு அழைக்கும் பல்பெருகும் புனல் காரி அடங்கும் முல்லை. அப்ப அடங்குவதற்கு இடமாகிய முல்லை நிலம் பூந்தார் அப்படின்னா குருந்த மரத்தின் மேற்படர்ந்த நிறைய பூத்தலின் முல்லை கொடியானது பூந்தார் போன்றதாம் என்பார். அப்ப அப்படியே இந்த மரம் எப்படி போய் வளர்ந்து நிற்குதான், மரம் வளர்ந்து நிற்குது. அந்த முல்லைங்கிற கொடி எப்படிங்கிறாங்கிற போய் அது மேல அப்படியே கொடை மாதிரி போட்டு படர்ந்து நிற்குதான், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ற. மென் இன குருந்து மென் பூந்தாய் அப்படின்னா மென் முல்லை, குருந்தம் மேவிய கொடிவிட மாதவி அப்படின்னும், கொள்ளை முல்லை மேல் வரும் பினும் குற்றாலம் என்று திருஞான சம்பந்த பெருந்தகை போற்றுகின்றார். பெரும் புனல் அப்படின்னா காணியாற்று இடை அப்படின்னா, காணியாறுனா சின்ன காணி கால்வாய் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்ப மலையில பாத்தீங்கன்னா, மலையில இருந்து நம்ம காவிரி எப்படி வருதுங்க, சின்னதா வரும், சின்னதா தான் அங்கங்க அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன வாய்க்கால் மாதிரி வரும். இது காணி அப்படின்னா கால்வாய் அப்படின்னு சொல்லி சின்னதா வந்து அப்புறம் என்ன அங்க ஒரு இடத்துல சேர்ந்து பெரிய ஆறாக மாறும். அப்ப காட்டாறு வெள்ளத்தால் பெருகும் கணத்தில் முல்லை நில காடுகள் பல பக்கமும் பறந்து செல்வதனால் நீரின் வேகம் குறைந்து நிறைந்து செல்லும். நீரின் வேகம் எப்படிங்க, குறைந்து நிறைந்து செல்லும். இப்ப கம்மியா வரும் பொழுது வேகமா வரும். ஒரு இடத்துல வந்தோன்னு என்னாச்சுங்க, இது நாட்டோட சிறப்பு சொல்றாரு. அப்ப கொஞ்சமா வந்து ஒரு இடத்துல சேரும் பொழுது வேகமாகவும் போகும், அதே மாதிரி என்ன போகும், நிறைந்தும் போகும் அப்படிங்கிறார். மென்மை தன்மையுடைய முயல்கள் அந்நீரில்
துரத்தப்பட்டு அங்கு நின்று ஓடும். அந்த முயல்கள் வேகமாக ஓடக்கூடிய முயல் என்ன பண்ணுது, அங்கே வந்து அப்படியே நின்றுட்டு வருது. முல்லைக்குரிய கருப்பொருள்களில் காணியாறு என்ற நீர்நிலைகளும் குருந்தம் முல்லை என்ற மரப்பூவும் முயல் என்ற மாவும் உணர்த்தப்பட்டமையால் பள்ளத்தாறு புனலில் கீழ்மேலாக என்றும் நீள் முல்லை முல்லை நில காடுகளில் பரப்பாக போற்றப்படுகிறது. இப்படி முல்லை நிலத்தோட பரப்பாக இது போற்றப்படுகிறது. 17வது பாடல். பிளவு கொண்ட தன்மதி முதல் பேதையர் எய்ச்சினை களவு கொண்டு தளவு என களவு அலர் தூற்றும் அளவு கண்டு அவர் குழல் நிறம் கனியும் அக்களவை களவு கண்டு எது சிரிப்பன தமக்கு உண்டு என்று. பிளவு கொண்ட மதி போன்ற நெற்றி, அவங்களுடைய நெற்றி எப்படி இருக்குதா, அங்கே இருக்கிறவங்களுடைய நெற்றி, முல்லை நிலத்தில் இருக்கிறவங்களோட நெற்றி பிறை போன்று இருக்குது. எப்படி இருக்குதுங்க, பிறை போன்று இருக்குது. அந்த பிறை போன்று எப்படி இருக்குங்க, அந்த பிறை பார்த்துருக்கிறீங்களா, அப்படியே வெள்ளை வெளியேறு பழியேறு தெரியும். அதனால அந்த நெற்றி பிறைனா அங்கே நமக்கு என்ன வந்துருச்சுங்க, இயல்பாகவே திருநீர் வந்துருச்சு. திருநீர் தானே ஒளி. இப்போ வெண்மையின் அடையாளமாக நம்ம என்ன சொல்லுது, திருநீர்த்தை தான் சொல்கிறோம். அப்போ அந்த பிறை கீற்று வெளியேறும் பொழுது எப்படி இருக்குது, அந்த வெண்மையோட தன்மை நமக்கு காமிக்கிறார். திருநீற்றின் ஒளி பிளவு கொண்ட தன்மதி முதல் பேதையர்கள் எயிற்றின். பேதையர்னா இடம் நோக்கி இலட்சியரை குறிக்கக்கூடிய சொல்லாகும். எய்ந்தரை களவு கொள்ளுதல், இலட்சியர்கள் பற்கள் முல்லை பற்கள் களவு கொண்டுச்சு. இப்போ இதில் ஒரு நகைச்சுவையாக ஒன்று சொல்கிறாருங்க. என்னன்னா, 2 திருடர்கள் ஒரு இடத்துக்கு திருட போகிறாங்க. 2 திருடர்கள் ஒரு இடத்துக்கு திருட போகிறாங்க. அப்படி திருட போகிற இடத்துல ஒரு அந்த முல்லை பூ, 2 பேர், யார் முல்லையும் இன்னொன்று காரி அப்படிங்கிற ஒரு நிலமும் களவு கொள்ள போறாங்க. பாருங்க, களவு கொண்டது தளவேன களவள தூற்றமும் அப்படிங்கிற களவு கொண்ட போனாங்க. அங்க அந்த முல்லை போய் என்ன ஆயிடுச்சா, அந்த இடச்சியர்களுடைய அந்த பல்லை களவு கொண்டுடுச்சான். அவங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்ல. பலித்தலும் மலர்கள் சிந்தலும் சிலேடை குறிப்பு என சொல்லப்படும். சிலேடை குறிப்பு என்று தமிழ்ல இதை போட்டுறாங்க. களவு அப்படின்னா கலாச்செடி, அப்படி கலாமரம் அல்லது கலாச்செடி. களவு அப்படின்னா இந்த இடத்துல கலாமரம் அல்லது கலாச்செடி. இது எப்படின்னா கருமையானதாக இருக்குமா. இது என்ன பண்ணிடுச்சா, அந்த பெண்களுடைய கூந்தலை திருடி விட்டது. இப்ப ரெண்டும், அது முல்லை வந்து பல்லை திருடி விட்டது, இது கூந்தலை திருடி விட்டது. திருடிட்டு அவ்விடச்சியர் குளம் நிறம் கருமை நிறம், நிலா எப்படி நிலவு என்பட்டதோ அதுபோல களவு என்பது இங்கு கலா எனப்பட்டது என்று சொல்றாரு. களவினை அப்ப ஓரிடத்தில் வெவ்வேறு பொருள்கள் திருடிய யார ஒரே இடத்துல 2 திருடனும் இன்னைக்கு திருட்டுக்கு போன இடத்துல அவனுக்கும் கிடைச்சிருச்சு இவனுக்கும் கிடைச்சி. இன்னைக்கு எப்படி அப்படின்னு அவனும் சிரிக்கிறானா, இந்த வகை இவனும் பார்த்து சிரிச்சானா. அது போல இந்த முல்லையும் கலாச்செடியும் 2 பார்த்து சிரித்து கொண்டதான். ஏன்னா அவங்க கூந்தலை நான் திருடி விட்டேன், நானும் பத்தியில அவங்க பற்களை திருடி விட்டேன் அப்படின்னு சொல்லி 2 திருடர்கள் பேசிக் கொள்வது போல இந்த முல்லை கொடியும் இந்த கலாமரமும் பார்த்து எப்படி இருந்ததான், பேசி கொண்டதான் அப்படின்னு ஒரு ஓமை அணி இந்த இடத்துல சொல்றாங்க. அப்படியாங்க ஓமை அணி. களவு கொண்டு தளவு என களவள தூற்றும் அளவு கண்டு அவர் குழல் நிறம் கனிவும் அக்களவை தளவு கண்டு எதிர் சிரிப்பன தமக்கு உண்டு என்று. உனக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சுல, அது மாதிரி எனக்கு இன்னைக்கு ஒன்று கிடைச்சிருச்சுன்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்றாங்களாம், அத மங்கையர்வாள் விழித்துணை அவர் தொல்காப்பியத்துல சொல்லுது. 18வது பாடல் பாருங்க. மங்கையர்க்கு வாழ்விழி இணை தோற்ற மான் குளங்கள் எங்கும் மற்றவர் இடைக்கு இடை மலர் கொடி எங்கும் அங்கன் முல்லையின் தெய்வம் என்று அருந்தமிழ் உரைக்கும் செங்கன்மால் தொரும் சிவன் மகிழ் திருமுல்லை வாயில். செங்கன் மால் மறுபடி எங்க போனாலும் வந்துடும். சரி, அவ்வளவுதான். இப்ப நம்ம வெளியில பார்த்துருப்பீங்க, வரக்குள்ள எல்லாருமே என்ன போட்டிருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி நேரத்தில் அதனால தான் சாமி பார்த்தாரு. இது அவங்க பெரிய புராணத்தை முடிக்கிட்டு அப்பவே நீங்க பேசிக்கலாம்னு மின்சாரத்தை ஆஃப் பண்ணிட்டேன். சரியா? ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் அவங்க இல்லைன்னு கத்த போறாங்க. அதாவது இல்லாத ஒரு பொருளை நீ இல்லைன்னு சொல்ல தேவையில்லை.
இப்போ இந்த ஒரு மைக்குன்னு ஒன்று இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்ல போறீங்களா என்ன? ரூபா நோட்டுன்னு ஒன்று இல்லை, நாம் இல்லைன்னு சொல்ல போகிறோமா? பணம்னு ஒன்று இல்லை அப்படின்னு பேச்சு வரப்போதா என்ன? இல்லையே. இருக்கிறதுனால தான் அது இல்லைங்க. அப்போ கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் அவங்களுக்கு வேணும். அவங்ககிட்ட இப்போ பணம் இல்லை, அதனால பணம் இல்லைன்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு இறைவனை உணர முடியல, அதனால அவங்க அப்படியே கத்திட்டே இருக்க வேண்டியதான். வருவாங்க நம்ம சைவ சித்தாந்தம் அவங்களுக்கு தான் ஒரு சீட்டை கடைசியில் கொடுத்து உட்கார வைக்குது. இல்லை கிடையாது, தேடி கலைச்சிட்ட கொஞ்ச நேரம் உட்கார, அப்புறம் பேசிக்கலாம், அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கும். அது போல இங்க தொல்காப்பியம் சொல்லும், மாயோன் மேய காடுரை உலகும், சேயோன் மேய மைவரை உலகும், வேந்தன் மேய கீழ்ப்புணல் உலகும், வருணன் மேய பெருமன உலகும் என்பது எதனா சொல்லுதுங்க? தொல்காப்பியத்தில் சொல்லப்படுது. 4 நிலத்திற்கும் 4 வகையான தெய்வங்களை, 5 நிலத்துக்கும் 5 வகையான தெய்வங்களை அன்றே தொல்காப்பியர் எப்ப 1ஆம் நூற்றாண்டுல சொல்லிட்டாங்க. நாம் எப்பொழுதுமே இறை வழிபாட்டோட கலந்து வரவங்க, அது தெரிஞ்சுங்க. இன்னைக்கு வந்து புதுசா முளைச்சிக்கலாம் யாரும் இங்க கொண்டு வந்து நிக்கல. இப்ப மாயோன் மேய காடுரை உலகும், இப்ப மாயோன் அதற்கு தெய்வம். இப்ப முல்லை நிலத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா திருமால், மாயோன் தான். கடலுக்கு அதிபதின்னு பாத்தீங்கன்னா யாருங்கம்மா? வருணன். காட்டுக்கு அதிபதி, மலைக்கு அதிபதி முருகப்பெருமான், முதல் கடவுள். முருகன் தான் முதல் கடவுள். பாலைக்கு கொற்றவை, பாலைக்கு கொற்றவை. இப்படி 5 நிலத்துக்கும் அன்றே 5 தெய்வங்களை தொல்காப்பியத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து நேற்று வந்த புராணம்லாம் புதுசாலாம் சொல்லலை. தொல்காப்பியம் முதலான நூல்கள் கடவுள் கொள்கையை அன்றே சொல்லிக் கொண்டது. நிலத்தோடு அதை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அன்னைக்கே நமக்கு கொடுத்துருச்சு. அதனால இதெல்லாம் நாம் இந்த இடைப்பட்ட இதுக்கெல்லாம் போகவே தேவையில்லை. இப்ப முல்லை நிலத்துக்கு மாயோன் என்ன பண்ணுவார்? அந்த காடுகளை காக்கக்கூடியவர். காடு சம்பந்தப்பட்ட, விளைச்சல் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் அவர் அந்த வேலையை அவர் செய்வார் மாயோன். இப்ப சேயோன் அப்படின்னா அவரு மைவரை உலகம். இப்படி 4ஐயும் மாற்றி மாற்றி முல்லை திருமால் செய்யும். இவ்விளக்க அமைதி வேறு எந்த மொழியிலும் இல்லை. இப்படி வேற எந்த நாட்டிலாவது, எந்த மொழியிலாவது, எந்த சமயத்திலாவது சொல்லியிருக்கிறாங்கன்னா இல்லை. நம் சமயத்தை தவிர வேற எதலையும் இந்த அளவுக்கு இறைவனோடு சம்பந்தப்படுத்தி பேசியது இல்லை என்று சொல்லப்படுகிறது. இவ்விலக்கண அமைதி வேறு எந்த மொழிகளிலும் இல்லை. இந்த இலக்கண அமைதி வேற எந்த மொழியிலையும் நீங்க காண முடியாது அப்படிங்கிற. மால் தொழும் சிவன் அப்படிங்கிற சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? முல்லை தெய்வம் என்று அருந்தமிழ் உரைக்கும் செங்கன்மால் தொழும் சிவன். நம்ம சாமி என்னைக்காவது யாரையா பார்த்து இப்படி நின்னுக்கிறார்னா இல்ல, அவரு சேர்ந்தறியா கையான், யாரையும் அவர் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இங்க என்ன சொல்ற? செங்கன்மால் தொழும் சிவன் மகிழ் திருமுல்லை. திருமுல்லை வாயில் தலத்துல யார் தொழறாங்க? திருமுல்லை வாயில். ஆமா, வட திருமுல்லை வாயில் என்று சொல்லுவாங்க. அந்த முல்லை வாயில் என்கின்ற தலத்துல யார் தொழறாங்கன்னா திருமால் வழிபாடு செய்கிறார். அது மட்டும் இல்ல, திருமாப்பேரல் அப்படிங்கிற தலத்திலையும் அங்க திருமால் வழிபாடு செய்கின்றார். இதெல்லாம் சிவபெருமான் உயர்வானவர் என்பதற்கு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய இடங்கள், தலங்கள். இந்த தலத்தெல்லாம் எங்க போய் சிவபெருமான் எந்த தலத்துல போய் மற்ற தலங்கள்ல போய் வேற ஏதாவது கோயில போய் பெருமான் வழிபட்டார் அப்படின்னு எங்க ஆதாரம் இருக்குன்னு தெரியுங்களா? இல்லை. மாணிக்கவாசக பெருந்தகை சேர்ந்தறியா கையான் அப்படின்னு சொல்ற. செங்கன் நெடுமாறும் சென்றிறந்து காண்பறிய பொங்கு மலர்தளத்தில் பொங்கு மலர்பாதம் பூதளத்தில் கொண்டருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்ளும் பொங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான். அப்ப நம்ம சாமி எப்படிப்பட்டவருங்க? எல்லாருக்கும் மேலானவர் சிவபெருமான். இங்க வந்துட்டு அது முக்கியமா நாம திருவாசகம் என்கின்ற ஒரு நூலை சொல்றோம் அப்படின்னாவே ஒரு தெய்வ வழிபாட திருவாசகம் ரொம்ப ரொம்பமா வழிபடுது. அது நல்லா உள்வாங்கிங்க. ஒரு தெய்வ வழிபாட்டை திருவாசகம் முழுக்க முழுக்க வழிபடுது. நான் திருவாசகத்தையும் படிச்சுக்கிறேன், காளியம்மன் கோயிலுக்கும் போவேன்னா அது மிகப்பெரிய பாவம். போலாம்,
சும்மா அவங்களாம் வணக்கத்திற்குரியவர், அவ்வளவுதான். நீ அங்க போய் நின்றுட்டு நான் சிவனடியார் திருவாசல் முழுக்க எங்க முற்றோர் நடந்தாலும் போயிடுவேன் அப்படின்னு போயிட்டு நான் போய் மற்ற கடவுளையும் கும்பிடுவேனா? அதுக்கு திருவாசகத்தை நீ எடுத்து வீட்டுல புத்தகம் வச்சு சாமி கும்பிட்டு வரலாம், நல்ல புத்தி கிடைக்கும். ஏன்னா அவரு முதல் சொல்ல என்ன சொல்றாங்க? நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமை பொழுதும் என்னென்று நீங்காதான் வாழ்க. நாம சிவனடியான்னு போட்டு நான் எல்லாத்தையும் கும்பிடுவேன்னு போனீங்கன்னா அது நீ திருவாசகத்தை தொடர்கள் ஆக்கில, வேற எதையோ படிச்சுக்கும். ஆனா திருவாசகத்தை தொடர வேண்டும் என்றால் சிவபெருமான் முழுமுதற் கடவுள், அவர் ஒருவரே கடவுள் என்று கொள்ள வேண்டும். அது இருந்தா மட்டும்தான் நாம திருவாசகத்தை கையிலேயே தொடரும். இல்லைன்னா மாணிக்க வாசகர் அச்சப்பத்தில் சொல்ற மாதிரி தான், நம்மளை கண்டு அவர் பயப்படுவார். ஆமா, அச்சப்பத்தில் அம்மானா அஞ்சுமாரே. இங்க வந்துட்டேன், ஏன்னா அவங்க எல்லாம் சின்ன சின்ன தெய்வங்கள்லாம் பல பிறவிகளை நம்ம எடுத்த உடனேலாம் சிவனடியாரெல்லாம் வந்து திருநீர் உத்தராக்கெல்லாம் யாரும் நமக்கு கொடுக்குற. அதனாலதான் இந்த இடத்துல சொல்ற, முல்லையின் தெய்வம் என்று அருந்தமிழ் உரைக்கும் செங்கன்மால் தொழும் சிவன். அவரே வந்து தொழக்கூடிய சிவன் யாரு? காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய திருமால், செங்கன் மால் தொழும் சிவன் யாருங்க? நம்ம பெருமான், திருமுல்லை வாயில் இருக்கக்கூடிய பெருமான். அப்படிப்பட்டவரை நாம் என்ன பண்றோம்? கண்டுக்காம போய் மற்றவர் இடத்துல நிற்கும். எனக்கு அது வேணும், இது வேணும். இவர்கிட்ட வந்து முதல்ல என்ன வேணும், என்ன கேட்கணும்? சுவாமி, என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆணவத்தை முதல்ல அடக்கி கொடு. பெருமான் இடத்துல வந்து என்ன கேட்கணும்? புகழே பெரிய பதம் எனக்கு புராணம்னா நீ தந்தருளாதே. சைவத்துல வந்த உடனே உனக்கு என்ன கிடைக்கணும்? பெரிய புகழ் கிடைக்கும். புகழ் கிடைச்சி அதை நம்ம நின்றுட்டோம்னா அதோட சாமி போட்டு அடிச்சு போயிட்டே இருப்பார். நீ இன்னும் அடுத்தடுத்த பிறகு வா சாமி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிருப்பார். அதெல்லாம் எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. பெயர் புகழ் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளை 4 பேர் திட்டினா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கும். நம்ம வினையை சுவாமி வாங்குறாரு. அவன் நம்மளை பார்த்து கேளனம் பேச பேச நம்ம பெருமான்கிட்ட நெருங்கிட்டே இருக்கணும். பெருமானே இன்னும் கூட இன்னும் எவன் பேச வைக்கிறதோ பேசவை, என் வினை இப்படியே கழிச்சிரு சாமி அப்படின்ட்டு போயிடணுடைய. நம்மளை புகழ்தான் நமக்கு வினை ஏறுதுன்னு நினைச்சிங்க. நம்மளை இகழ்ந்தா சந்தோஷப்படுங்க, பரவாயில்லைய இவன் வழியா இன்னைக்கு நம்ம வினை இவ்வளவு கழிஞ்சிருச்சு, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு நீ எப்படி என்னை பேசலாம்? நான் எப்படி எத்தனை வருஷமா நான் சைவத்தில் இருக்கிறேன் தெரியுமா? 20 வருஷமா சைவத்தில், 30 வருஷமா இருக்கிறேன். இன்னைக்கு வந்து நீ என்னை பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்பார். பரவாயில்ல, மகிழ்ச்சி, பேசிட்டியா, என்னுடைய வினை நீக்கம் பண்றது. பெருமான்கிட்ட நாம போறதுக்கு தயாராயிரும். அப்ப அந்த புகழ் என்கின்ற ஒன்று வரும் பொழுது அதை கண்டு பயப்படும். என்ன நம்ம யாராச்சும் சாமி உங்களை மாதிரி தொண்டு செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா, சாமி நல்லா தானே இருந்தேன், என்னை ஏன் இப்படி கொண்டு வந்து போக, என்னை ஏன் இப்படி கொண்டு வந்து சிக்க வைக்கிற, நான் ஏதோ வந்து உனக்கு பணி செய்யணும்னு செய்துட்டு இருக்கிறேன், இதையும் இந்த மாதிரியாவது கொடுத்து என்னை கெடுத்துறாத சாமி அப்படின்னு சொல்லி உடனே பெருமான் நினைவு வந்துடணும். அவங்க புகழ்ந்த மாத்திரத்தில் என்ன பண்ணும்? பெருமானே இதெல்லாம் எனக்கு வராம பாத்துக்குங்க, இதனால செருக்கு வந்துடக்கூடாது எனக்கு அப்படின்னு நினைச்சிடணும் சாமிகிட்ட. ஏன்னா சாமி அப்படித்தான் அனுப்புவார் ஆளு. ஏன்னா நமக்கு இல்லைங்க, நம்ம தாண்டக சதுர அப்பர் சாமி 81 வயசாயிடுச்சுங்க, நல்லாடும் நடை. அவருக்கு போய் உழவாரம் செய்யக்குள்ள ரம்பையும் மேனகையும் அனுப்பி வச்சாருன்னா எப்படி இருக்கும்? அது போமா ஓரமா அந்த பக்கம் போய் ஆடு போ அப்படின்ட்டு. நாமளா இருந்தா பரவாயில்ல, எங்கேயும் உன்னை பார்த்த மாதிரி இருக்கிறேன், இங்க வாமா, இங்க வா, திருநீர் வச்சு விடுறியா அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணுவோம்? அவங்களை கூப்பிட்டு வா, திருநீர் வச்சு விடுறேன், என்ன பண்ற, நீ சைவத்துக்கு வந்துரு. அப்படிதான் நம்மளோட நிலை இருக்கும். அது கொஞ்சம் ஓரமா போய் அந்த பக்கம் ஆடுறீங்களா, நாங்கள் சாமி கோயில சுத்தம் பண்ணணும். அடுத்தது பொண்ணு மணி வைரம் வைடூரியம் எல்லாம் வந்துச்சு. எல்லாம் இந்த மண்ணெல்லாம் மண்ணோட மண்ணா அழுத்து போட்டோம், அப்படியே கொண்டு போய் மண்ணோட மண்ணா குப்பையில தள்ளிவிட்டார். சரிங்களா? இது ஏன் அப்படின்னா ஏற்கனவே அவர் புறசமயம் போயிட்டு வந்துட்டார், மறுபடியும் எங்கேயாச்சும் போயிடக்கூடாது. இல்லை, இது தெரியும் பெருமானுக்கு, ஏன்னா அவர் விழுந்து இயக்குவது அவர் தானே, அதுக்கு தெரியாமையா போயிடும். ஆனா இருந்தாலும் அதை அவரை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் அப்படின்னு பெருமான் முடிவு பண்றார். இப்ப நமக்குள் இருந்து இயக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் இருந்து இயக்கக்கூடியவன் பெருமான் தான். நாம் என்ன செய்யறோம், யார்கிட்ட என்ன மறைக்கிறோம், யார்கிட்ட என்ன வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நாம் உண்மை பேசுறோமா பொய் சொல்றோமா இத்தனையும் அவர் நமக்குள் இருந்தே செய்து கொண்டிருப்பார். அதை விடுத்துட்டு இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா அது மிகப்பெரிய தவறு. நமக்கு எல்லா நிலையிலும் அவர் தான் உடனாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். அப்ப அது எப்படி? கொல்லே புரந்தரன் வாழ்வு
வாழ்வு கெடினும். இப்ப மாணிக்கவாசகர் சொல்லுவார், கொல்லே புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடி கெடினும். சாமி, உங்களை கும்பிட்றதை விட்டுட்டு மற்ற தெய்வங்களை கும்பிடாம உங்களை கும்பிட்றதுனால என்னோட குடியே கட்டாலும் பரவாயில்ல, நான் போய் மால் அயனை கும்பிட மாட்டேன் அப்படின்ட்டார் மாணிக்கவாசகர். கொல்லே புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடி கெடினும் எல்லே பிற தெய்வம் உன்னையல்லால் எங்கள் உத்தமனே என்ற. உன்னையை தவிர வேற யாரையும் நான் நினைக்க மாட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்வார் மாணிக்கவாசகர். அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க, முல்லை தெய்வம் என்று அருந்தமிழ் உரைக்கும் செங்கன்மால் தொழும் சிவன். செங்கன்மால் தொழும் சிவன் எங்க இருக்கா? மகிழ்ந்து. மகிழ்ந்து திருமுலை மகிழ்ந்து இருக்கணும். ஒரு இடத்துல நாம் போனோம்னா அங்கே ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அப்படி சிவபெருமான் மகிழ்ந்து இருக்கக்கூடிய தலம் திருமுல்லை வாயில். இந்த முல்லை வாயில் போனீங்களா, இன்னைக்கும் நமக்கு என்ன இருங்க அங்கே போனீங்களா ஆதாரங்கள் இருக்கு அந்த கோயில். ஏன்னா தொண்டை மன்னன் அந்த வழியாக போகும் பொழுது யானையில போறார். யானையில போகும் பொழுது அங்கே என்ன பண்றாருங்க, அந்த முல்லை கொடிகள் அங்கே நிறைந்து இருக்கு. அதுக்குள்ள யானை புகுந்து போகுது. முல்லை கொடி யானையோட காலில் சிக்கிடுச்சு. அப்படி சிக்கி கொண்ட முல்லை யானைகளை மேல இருந்த மன்னன் வாளால் என்ன பண்றான், கீழே அந்த கொடியை வெட்டும் பொழுது அங்க ஒரு திருமேனி இருக்குது. அந்த திருமேனி மேல வாள் பட்டுடுது. திருமேனி மேல வாள் பட்டுடுது. அது இன்னைக்கும் நீங்க வட முல்லை வாயில் என்று சொல்லப்படக்கூடிய தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தலத்துக்கு போனாங்கன்னா நாம் அதை இன்றும் கண்கூட பார்க்கலாம். ஏன்னா வட திருமுல்லை வாயில் ஏன்னு சொல்றாங்கன்னா, தென் திருமுல்லை வாயில் இங்கே கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு. அதனால அது வட திருமுல்லை வாயில் என்று போற்றப்படுகிறது. அந்த தலத்தில் தொண்டைமான் போகும் பொழுது அருவாள் வெட்டுப்பட்ட இடம் இன்றும் அந்த திருமேனியில் உங்களுக்கு தெரியும். போனீங்களா பார்க்கலாம். மாலபிடேகம் செய்யும் பொழுது அதை நீங்கள் இன்றும் காணலாம் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட அந்த தலங்கள் அப்படி செல்லும் பொழுது இதெல்லாம் பார்க்குறாரு. அப்படிப்பட்ட தலமாக இந்த தலம் விளங்குகிறது. நீருசே திருமேனியர் நிலாத்திகள் முடிவேல் மாறில் கங்கை தான் அவருக்கு மஞ்சனம் தர அணைந்தே ஊறு நீர் தரும் ஒளி மரக்கடிகை மாநகரை வேறுதன் பெருவைப்பு என விளங்கும் மாமுல்லை அப்படிங்கிறது. அப்ப நீரு சேர் திருமேனியர் திருக்கூறல் அப்படிங்கிறது இந்த தலத்துக்கு பெயர் திருக்கூறல் அப்படின்னு பேருங்க. திருக்கூறல்னா நீரு சேர் திருமேனியார். அப்ப தீயினில் சாம்பராயின போல அச்சாம்பல் அக்காலத்து அழியாதிருக்கும் சிவன் திருமேனியில் சேர்ந்து இடவாதம் என்ற வெந்த சாம்பல் விரையற்கு பூசிய என்பது திருபாசுரத்தில் சொல்லப்படும். வெந்த சாம்பல் விரையர் என பூசிய நீரு சேர்வதோ திருமேனியர் நேரிலை
என்பதும் பாடல்கள். நிலத்திகள் குடியும். அப்ப நீரு மேனியர், நீரு சே திருமேனியர். சாமியோட திருமேனி எப்படி இருக்குதுங்க? நீரு சே திருமேனி. இது எப்படி இருக்கும்னா நெருப்பு கங்குல அப்படியே மேல பூசப்பட்டு இருக்கும்ல, அது என்ன பண்ணுவோம், இயல்பாகவே அதுல வெள்ளை நிறம் இருக்கும். இந்த நெருப்புல என்ன ஆகுங்க, வெள்ளை நிறம் இருக்கும். அது போல நம்ம பெருமானுடைய மேனி எப்படிப்பட்டது? பவளம் போன்ற மேனி. அது மேல அப்படியே நீர் பூசி இருக்கிறது எப்படி இருக்குதா? அப்படியே அந்த தீ கங்குல இருக்கிறது போல இருக்குது அந்த மேனி. அப்படி பெருமானுடைய திருமேனி இருக்கின்றது. அதான் நீர் சேர்வதோ திருமேனியர் நீல திகழ் முடிவேல். அந்த நிலா திகழ் முடிவேல். அங்க சாமியோட முடியில என்ன இருக்குது? நிலவு இருக்கின்றது. மாறில் கங்கை. அப்ப நிலா முடிமேல் மாறில் கங்கை. கங்கை 7 பேர் தீர்த்தங்கள். இப்ப நம்ம பாரத தேசத்துல 7 தீர்த்தங்கள் புண்ணிய தீர்த்தங்களாக போற்றப்படும். அதிலே முதன்மையானதும் தலைமையான தீர்த்தமுமாக போற்றப்படக்கூடியது கங்கை. இந்த கங்கைக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சான், நாம் எவ்வளோ காலம் இங்கேயே இருக்கிறது, அதனால தென்னாட்டுக்கு போனோம்னா நிறைய சிவாலயங்கள் இருக்குது, அத்தனை சிவபெருமானுக்கு நம்ம போய் பூசை பண்ணலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. யாருக்கு? கங்கைக்கு வந்துருச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்களா, அங்க இருந்து இங்க வர வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது. எங்க? தென்னகத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கங்கைக்கு வந்ததான். அதனால தான் மாறில் கங்கை. அங்க போய் கங்கையில என்ன குளிச்ச புண்ணியமோ அது இங்க குளிச்சா புண்ணியம். எங்க? இங்க இருக்கிற நதிகளை. மாறினா குற்றமற்ற, குற்றம் இல்லாத அப்படின்னு சொல்லணும். மாசுனா குற்றம், மாறில் அப்படின்னா குற்றம் இல்லாத. முடிமேல் கங்கை மஞ்சனம் அணைந்ததே வடநாட்டை விட்டு தென்னாடு கங்கை அணைதல் வானிடத்தின் கங்கையிலிருந்து போந்து இங்கு சேர்ந்தார். வானிடத்து வழியாக, வான் வழியாக வந்து எங்கு சேர்ந்தார்? நம்ம புதுகை மலையை வந்து கங்கை சேர்ந்துட்டாங்க. ஊரு நீர் தரும் உருகின்ற பெரிய ஆறானது. இப்ப இந்த பெரிய ஆறு எது? அங்கிருந்து கங்கை எப்படி வருது? இங்க வரும் பொழுது கங்கையிலிருந்து அப்படியே விரிந்து ஒரு பெரிய ஆறாக சிறிய அளவாய் உருவெடுத்து ஊறு கொண்டு நீரின. அப்படியே அந்த திருவூரல். இந்த ஊரல் அப்படிங்கிற எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இறைவன் சலநாதேஸ்வரர் கங்காநாதர் அப்படின்னு பேரு சுவாமி. இந்த ஊரல்ங்கிற அந்த ஊர்ல வேறு தன் பெருமையும் பெரிய சேம நதி பெயரிலேயே உள்ளது. கலிகை மாநகர் அப்படிங்கிற. கலிகைனா இது தக்கோலம் எனப்படும். தக்கோலம் எனப்படக்கூடிய ஊரு. இந்த திருவூரல் எனவும் வழங்கப்படுகிறது. தொண்டை நாட்டின் 12வது தலமாக இந்த தலம் விளங்குகின்றது. இந்த ஊரல் அடுத்தது அதை பத்தி அப்படியே பேசுற. ஊரல்னா என்ன அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. வாசமென் மலர் மல்கிய முல்லை சூழ் மருதம் வீசும் தென்திரை நதிவளமிக்கு உயர்ந்து ஓடி பாசடை தடம் தாமரை பலனங்கள் மருங்கும் ஊசல் வன்கரை குளங்களும் ஏரியும் புகுவ அப்படிங்கிறார். இந்த பலனம் அப்படின்னா என்னங்க? பலனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வயலும் வயல் சார்ந்த பகுதி. முல்லை. முதல்ல என்ன பார்த்தோம்? குறிஞ்சி, முல்லை. இப்ப அடுத்து எதை பார்க்கலாம்? மருதம் பார்க்கலாம். இது வயலும் வயல் சார்ந்த பகுதியும். அதனாலதான் திருவையாருக்கு பக்கத்துல நமக்கு ஒரு தலம் இருக்கு, பாடல்பட்ட தலம் திருப்பலனம். இந்த பலனம்ங்கிற தலம் எப்படி இருக்கும்? வயல்ல தான் இந்த கோயில் இருக்கு. சரிங்களா? அப்ப அது இங்கேயும் பலனம் என்பது ஓடி பாசடை தடம் தாமரை பலனங்கள் மருங்கும் அப்படிங்கிறது. வாச மென்மலர் இடம் நோக்கி முல்லை மலர்களை குடிப்பது. முல்லை சூழ் மருதம். முல்லை அடுத்து நமக்கு என்ன வரக்கூடியது? மருதம். எப்பயுமே காடு மலை இருக்குங்க. மலைக்கு கீழே என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு காடு இருக்கும். காடுக்கு அடுத்தது என்ன இருக்கும்? வயல் இருக்கும். இப்ப நாம முதல்ல பார்க்கும்போது என்னன்னா அப்படியே வயல்லையே பார்த்துட்டு போயிட்டோம். நகர சிறப்பு, நாட்டு சிறப்பு. எங்க? நாம திருவாரூர்ல. இப்ப எங்க என்ன பண்றோம்? மேல குறிஞ்சி நிலத்துல இருந்து இப்ப வரோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்து. இப்ப மருதம் பார்க்கிறோம். மருதம் எப்படிப்பட்டதுன்னா முல்லை அடுத்த மருத நிலம் எல்லையில் புறத்திணை முல்லை அப்படிங்கிற. எல்லையில் புறத்திணை முல்லை. அப்ப மலர் மல்லிய முல்லை சூழ் மருதம் வீசு தென்திரை நதி பல மிக்கு உயர்ந்து ஓடி. அப்ப வீசு தென்திரை அப்படின்னா பாலி அப்படிங்கிறாங்க. பாலி குசலை ஆறு. இந்த ஆறுக்கு பேர் என்னங்க? பாலி ஆறு,
குசலையாறு, கம்பை, பாலாறு, இப்ப அடையாறு, கூவம், வேகவதி, செய்யாறு, இந்த நதிகள் எல்லாம் தொண்டை நாட்டில் இருக்கக்கூடியது. கூவம் பாருங்க மிகப்பெரிய ஒரு நதியா இருக்கு. இன்னைக்கு அப்படி கூவத்தில் குளிச்சியான்னு கேட்கிற அளவுல நம்மளுடைய நிலை இருக்கு, நதிகளோட நிலை. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நாம தான். இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய 75% ஏரிகள்ல தான் வீடு கட்டப்பட்டிருக்கு. சென்னை மாநகரமே ஏரி. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஏரி எவ்வளவு இருக்குது, அந்த காலத்துல எவ்வளவு ஏரி இருந்திருக்குன்னு பாருங்க. வெறும் ஏரிகள் நிறைந்த நகரமாக அந்த தொண்டை நாடு இருந்திருக்கு. நம்ம சரபங்கா நதியே எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு ஓரளவு நாங்க தண்ணி குடிக்கிறதுக்குலாம் அங்க வந்துதான் அம்மா கூட எடுத்துட்டு வருவோம் சின்ன பிள்ளைங்கள்ல. அப்ப வெள்ளம் வரும் சில நாட்களில் அன்றி ஏனைய காலமெல்லாம் தெளிந்த தண்ணீரை தருவது. இந்த நதிகள்லாம் எப்படின்னா வெள்ளம் வரும் பொழுதுதான் அந்த அடுக்கோட வரும், இந்த மணலை கலந்து மண்ணோட வறுமையுடைய மண் நிறத்தல வறுமையுடைய மற்ற எப்பொழுதுமே தெளிந்த நீர் போல வரும். இன்னைக்கு காவிரியே அப்படி இல்லை. காவிரி பெங்களூர் வரத்துக்குள்ளேயே என்ன ஆயிடுதுங்க, மைசூர்ல இருந்து கொஞ்சம் தூரம் வரத்துக்குள்ளேயே கோல் ஃபேக்டரி தண்ணிலாம் வேற கலக்குதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கழிவுகள்லாம் கலந்துதான் நம்மகிட்ட வந்து சேருது. அது எவ்வளவு, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நம்மளுடைய ஆசைகள். நம்ம ஆசைப்படுறதுதான். நான் அதை பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தணும், அது வேணும், இது வேணும் இப்படி நினைக்கிறதுனால நமக்கு இப்போ தோல் பொருள் தேவைப்பட்டா அந்த தோல் பொருள் எங்க தயாரிக்கிறாங்க, அந்த கழிவு எங்க வருது, காவிரிக்கு வருது. இப்படி எல்லாமே மனிதர்களால் நாம நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விஞ்ஞானங்களும் நம் அழிவை நோக்கி நம்மை தள்ளி கொண்டிருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. நாம முழுக்க முழுக்க இயற்கை வளங்களை அழித்து கொண்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த பாருங்க, இந்த மாதிரி காட்சியெல்லாம் எங்க பார்க்க முடியும் இன்னைக்கு? முல்லையிலிருந்து அடுத்தது குறிஞ்சியிலிருந்து முல்லை எங்கேயாவது பார்க்க முடியுமா? இல்லையே. உடனே வெட்டி அந்த இடத்துல ரோட்டை போட்டு அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆயிடும். காட்டுல ரோடு போடுறேன்னு பெரிய மலையவே கரைச்சி எடுக்கிறோம், அந்த மலையே அங்க இல்லை. இன்னும் நம்ம குழந்தைகளோட பையன்லாம் பார்த்து கேட்டீங்கன்னா இந்த நெல்ல மரம் எங்க இருக்குதுன்னு தான் கேட்பான். நெல் மரத்துல எந்த மரத்துல காய்க்குது, இவ்வளவு பெருசு பெருசா இருக்குது, எந்த மரத்துல வருதுன்னு தான் கேட்பான். இந்த நெல்ல மரம் எங்க இருக்குது, பூசணிக்காய் மரம் எங்க இருக்குது அப்படிதான். ஏன்னா இத்த சோடு காய் வருதுன்னா அந்த மரம் எத்த சோடு இருக்கணும், அப்படிதான் ஆயிடும் நம்ம நிலைமை. சரிங்களா? அப்புறம் அவங்க யூடியூப்ல நம்ம அப்பெல்லாம் நேரில் காமிக்க முடியாது, அதனால யூடியூப்க்கு தான் போகணும். நம்ம போய் கம்ப்யூட்டர்ல போய் எதையோ ஒன்று நிறைய வந்துடும், அதெல்லாம் போயிட்டு அதுக்குள்ளே போய் தான் இது மாதிரிப்பா இப்படி தான் விளையும், இப்படிதான் அவ்வளோதான் விளைஞ்சிருச்சா, சரி அவ்வளோதான் முடிஞ்சு அவன் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அது எங்கே விளைஞ்சான்னா விளையலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். கட்டாயமாக நம்ம ஒவ்வொருத்தரும் நம் தேவைகளுக்கு வீட்டில் பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட ஒரு மண்ணை போட்டு ஏதாவது ஒரு காய்ச்செடி வச்சோம். இதெல்லாம் சொல்றீங்க சாமி, இதெல்லாம் வாட்சி யார் பராமரிக்க சொல்லிட்டு போயிடுவீங்க. வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம தான் நாங்கள் மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின் இத்தனையும் வாங்கி வச்சிருக்கோம். அதற்கு என்ன பண்றோம், இதெல்லாம் வேலை செய்யாம நாங்க இதுல மிஷின்லாம் வேலை செய்யுது, எங்களுக்கு ஒரு மிஷின் தேவைப்படுது. எதுக்கு? நம்மளே சரி பண்றதுக்கு ஒரு மிஷின் தேவைப்படுது. நம்ம வேலை போனா எது செய்யுது, மிஷின் செய்யுது. மிக்சி ஆட்டுது, இல்லை மிக்சி அரைக்குது, கிரைண்டர் ஆட்டுது, வாஷிங் மிஷின் துவைக்குது. இப்ப நமக்கு என்ன பண்ணுதுன்னா காலையில எழுந்திரிச்சோன்னா நாம ஒரு மிஷின்ல போய் நிக்க வேண்டியதா இருக்குது. அது என்ன பண்ணுது, நம்மளை முழுக்க ஸ்கேன் பண்ணிட்டு உனக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது, கையை மேல தூக்கு, காலை இப்படி நீக்கி வை, அப்படியே நம்ம தலையை 4 டைம் இப்படி மேலே கீழே ஆட்டு, இதெல்லாம் சொல்லி இப்படி நமக்கு சரி பண்றதுக்கு மிஷின். நாம எல்லா வேலையும் மிஷின் கொடுத்தா நம்மையும் மிஷின்லயே கொடுத்தோம், நமக்கும் மிஷின் தேவைப்படுது. அதனால இன்னும் கொஞ்ச நாள் சமைக்கிறதுக்கு இப்போ ரோபோ வந்துருச்சு, சமைச்சு கொண்டு வந்து ஊட்டுவோம். அப்புறம் ஊட்டிட்டு என்ன பண்ணும், அதுவே மருந்தையும் போடும், ஊசியும் போடும். நம்ம எதுக்கு வாழணும்னு தான் தெரியல. அதுவே என்ன பண்ணிடும், இந்த டயத்துக்காக இந்த ஊசி போடு, டைமுக்கு வந்து இந்த ஊசி போடும், அடுத்த மாத்திரை வாயத்தர மாத்திரை போடும், இதெல்லாம் ரோபோவே செய்யும். அப்புறம் நமக்கு என்னதான் வேலை, ஒரு வேலையும் நம்ம என்ன பண்றோம், வகுப்போம், அதுவே படிச்சுக்கோம். இது போட்டுவிட்டோம்னா அதுவே இந்த பாட்டு இந்த பாட்டு வரைக்கும் வகுப்பா யாராவது பேசுறாங்க கேட்டுக்கணும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எல்லாமே வந்துருச்சு. ஏதோ யூடியூப்ல கொஞ்சம் கேட்குறோம், அப்புறம் எல்லாமே அதே வந்துருச்சு. அப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மெமரி கார்டு மாதிரி நம்ம மண்டையிலேயே வச்சுக்குவோம். இனியும் அதையும் இப்போ இது வளர்ந்துட்டே இருக்கும், வேணாம் அதை விட்டுருவோம், நம்ம சப்ஜெக்ட் மாறி. இந்த நதியை பூரா பால்படுத்தினது யாருன்னா நாம தான்.
நம்ம சுயநலம் பொருட்டு. அப்ப நதி பல ஓடி பலனங்கள் மருதம் குளங்களும் ஏரிகளும் புகுந்தன. இந்த நதிகள்லாம் ஓடி எங்க போயிடுச்சு? குளங்களிலும் ஏரிகளிலும் போய் புகுது. முதல்ல பெரிய நதியா வருது. இப்ப நம்ம காவிரி நதி தண்ணி என்ன பண்றோம்? ஏரிக்கு கொண்டு வரோம். ஏரியிலிருந்து என்ன பண்றோம்? குளங்களுக்கு போகுது. குளம்னா சின்னதா தண்ணி தேக்கி வைக்கிற இடம். ஏரினா நிறைய ஏரி. இன்னைக்கு புழல் ஏரி பாத்தீங்கன்னா சென்னையில எவ்வளவு பெருசு இருக்கு. செம்பகம்பாக்கம் ஏரி கடல் மாதிரி இருக்கும். இப்பவே இவ்வளவு பெருசு இருக்குதா? வீராண ஏரி ஏன்னா இவ்வளவு பெருசு இப்பவே இருக்குதுன்னா அப்ப அதுவா இருந்தப்ப எவ்வளவு பெருசு இருந்திருக்கு. நாம இவ்வளவு ஆக்கிரமிப்பு பண்ணியும் அவ்வளவு இருக்குது. இதெல்லாம் ஆக்கிரமிப்பே பண்ணாம இருந்திருந்தா இந்த நதிகள் எல்லாம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்துங்க. இப்பயும் அதிகமான வெள்ளம் வந்துச்சுன்னா அது இடத்த அது பிடிச்சிக்குது. ஆறு அறிவு இருக்கிற நம்ம என்ன பண்றோம்? நம்ம இடத்த யாராவது பிடிச்சா விட்டுறோமா? எப்படியாவது ஒன்று டைம் கிடைக்கிறப்ப அவனை பிடிச்சிடல. அது மாதிரி தான் நீரும் நெருப்பும். அதோட இடம் கிடைக்கணும்னா தண்ணி வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா அதோட இடத்த பிடிச்சிட்டு போயிட்டே. நாம தான் என்ன சொல்லுவோம்? தண்ணி என் வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அது அதோட இடம்ப்பா. அதோட இடத்துல நம்ம வீட்டை கட்டிட்டா அது இடத்துக்கு வராமையா இருக்கும். வரத்தான் செய்யும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய நிலைகள் எல்லாம் இருக்குது. அப்ப இந்த நதிகள் எல்லாம் ஓடி எங்க போவோம்? ஏரியில புகுந்து ஏரியிலிருந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு கால்வாயின் வழியாக பாசனத்திற்காக திறந்து விடுவாங்க. இதுதான் கிபி 2000 யாருங்க? கரிகால சோழன் செய்த வேலை. இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் அதுக்கு நிகரான அணை இல்லை. அவருக்கு ஏதாவது நினைவு இருக்குதானா? அதுவும் இல்லை. நம்ம குழந்தைங்க தான் நம்ம இதெல்லாம் படிச்சு புராணத்திலையும் பள்ளியில படிக்கும்போது கல்லணை. இன்னைக்கு நம்ம குழந்தைகிட்ட போய் கேட்டாங்கன்னா கரிகால சோழன் ஏன் அது கரிகாலன் பேர் இருந்துச்சுன்னா தெரியாது. நாங்கெல்லாம் படிக்கும்போது அந்த சப்ஜெக்ட் அந்த ஒரு மேட்டராவது உள்ள விட்டாங்க. கரிகாலன் கறி கட்ட கால் கட்டுனால அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்டோம். கரிகாலன் யாரு இன்னைக்கு கேளுங்க பாருங்க, தெரியாது. குழந்தைங்களுக்கு அது தெரியாது. எப்படி நம்ம சோழர் வரலாறு புதைக்கப்பட்டு விட்டது. சோழர் வரலாறு சுத்தமா புதைக்கப்பட்டு விட்டது. பாண்டியர்கள் ஏற்கனவே கடல் சாப்பிட்டு போயிடுச்சு. சங்கம் வளைத்து தமிழர் கடலை சாப்பிடுச்சு. சங்கட்டு விட்டா நீங்க தமிழே கெடுத்துருவீங்கன்னா அது சாப்பிட்டு போயிடுச்சு. கடலை நான் தேவைப்படும் பொழுது வெளியே கொண்டு வந்துக்கிறேன், அதனால நானே வச்சுக்கிறேன்னு சொல்லி அது அதிகரிச்சுக்கிடுச்சு. சோழர்களை வரலாற்று சுத்தமாக முடிச்சுட்டாங்க. சரிங்களா? அப்படி மிக்கு உயர்ந்த ஓடி மிகுதல். அப்ப நீர் பெருகுதல், உயர்தல், கரையின்றி அடங்காமல் மேல் கிளம்புதல், ஓடுதல், வேகம் குறித்து வந்து வேடந்தாங்கல் போன்ற பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடியதும் இந்த நம்ம தொண்டை நாட்டில் தான். வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து தங்கன்னா அந்த ஏரி எப்படிப்பட்டதா இருக்குன்னு பார்த்தீங்க. எவ்வளவு தூய்மையானதா இருந்திருக்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியா பறவைகள் எல்லாம் அங்கிருந்து இங்கதான் வரும். அங்க குளிர்காலம் வந்துருச்சுன்னா அது தஞ்சமடையிறதுக்கு இங்கதான் வரும். அதுக்குதான் அதுக்கு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம்னே பேர். சரண்னா எங்க? அங்க வந்து அடைக்கலமாக இருக்கல். அப்படிப்பட்ட இடம் வேடந்தாங்கல். அந்த இடம் இருக்கக்கூடியது நம்ம தொண்டைநாடு நாட்டுல வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். பூசல் வன்கரை அப்படிங்கிறார். பூசல்னா குளக்கரையில், பூசல்னா குளக்கரை என்பது. குளக்கரையில் உள்ள மரங்களில் அளவில்லாத பறவைகள் கூடி செய்யும் சத்தம். அளவில்லாத அந்த பறவைகள் கூடி என்ன பண்ணுதுங்க? சத்தம் விட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு காலத்துல நாம மரங்கள் இதெல்லாம் மறுபடியும் நம்ம வாழ்க்கைக்கே தான் போகணும். பிற்காலத்துக்கு அங்க போனோன்னா அந்த மரங்கள் என்ன பண்ணும்? குருவி, காகம் இதெல்லாம் விடிகாலம் 4 மணி ஆனால் கத்திட்டு. இன்னைக்கு நம்ம அது அந்த நிகழ்வு எங்கன்னா காலையில் 4 மணிக்கு கத்திட்டு போனீங்கன்னா கத்து. அந்த ஆலமரத்தில் அந்த அரச மரத்தில் கத்திட்டு நிறைய கிச்சு கத்திட்டு போனீங்கன்னா பார்க்கலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய இடங்கள்ல இருந்தது. இன்னைக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. அதெல்லாம் இன்னைக்கு இருக்குது, போனீங்கன்னா பார்க்கலாம். அப்ப ஆற்றை விட சிறியது அந்த குளம் என்பது. ஆற்றை விட ஏரியை விட சிறியது. ஊரில் இருந்து சிறிய நீர் நிலையாகிய வாவிகள், வாவி வாய்க்கால், வாய்க்கால். அப்ப வாவிகள் குளம் எனவும் அல்லது தேக்கப்பட்டு பயிருக்கு உதவும் பெரும் நீர் எனவும். இப்ப அது என்ன பண்ணுறது? பயிர்கள் தேக்கப்பட்டு பயிர் கூடக்கூடிய இடமாக போற்றப்படுகிறது என்றும். புகுவே அணை முதலிய செயற்கை முயற்சி அல்லாது நோக்கி தானே செல்வது. நீர் என்ன ஆயிடுச்சுன்னா இறஞ்சிருச்சுன்னா அதுவாகவே போயிடும். திறந்துட்டா அதுவாக போயிடும். அதனால அது புகுதல் என்று பெயர். புகுதல் அப்படின்னு பெயர். அப்ப துங்க
இந்த பாலாறு போன்ற இந்த ஆறுகள் எல்லாம் அப்படி இருக்குது. அடுத்தது 21வது பாடல். துங்க மாதவன் சுரபியின் திருமுல்லை சொரிவார் பொங்கு நீர்த்தமாய் நந்தி மால்வரை மிசை போன்று அங்கன் நித்திலம் சந்தனம் அகிலொடு மணிகள் பங்கயத்தடம் நிறைந்து நிறைப்ப வந்தது இழிவது பாடி. பாடி என்பது பல நதிகள் கொண்ட ஆன பாலாறு, அதற்கு பாடி என்று பெயர். அப்ப பாடி ஆறு என்று பெயர் காரணத்தால் அதற்கு பாலாறு, பல ஆறுகள் ஒன்று சேர்ந்ததுனால அதற்கு பாலாறு என்று பெயர். பாடி ஆறு அப்படின்னு வந்தது பாலாறு என்று மறிவிவிட்டது. துங்க மாதவன், இப்ப வசிஷ்ட முனிவர், துங்க மாதவன்னா வசிஷ்ட முனிவர். துங்கம்னா பெருமை, மான, பெரிய அப்படின்னு பொருள். துங்க மாதவனா வசிஷ்ட முனிவர். நிக்கிலம் பாடி, அப்ப இவர் என்ன பண்றாரு, அங்க தவம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் அது. அப்படிப்பட்ட இடத்துல சந்தனம் வெறும் உலகும் தன்மை மயிர்பீலியும் சுமந்து கொண்டு உருத்தி வந்திலி பாடி அப்படிங்கிறது தேவாரம். சந்தனம் பெரும் குடுங்கும் தன்மையில் கீழியும் சுமந்து கொண்டு ஏந்தி வந்திலி பாடி என்பது தேவாரம். சுரபியின் திருமுல்லை சொரிவார் நந்தி வரை. இவர் என்ன பண்றாரா, இறை வழிபாட்டுக்காக வசிஷ்ட முனிவர் காமதேனுவை வைத்து பராமரித்து கொண்டு வர. அந்த காமதேனு இறை வழிபாட்டுக்கு என்ன பண்ணுமா, பாலை கொடுக்கும். அது எப்படின்னா போய் அவர் உட்காந்து வசிஷ்ட முனிவர்லாம் பீசிலாம் இருக்க மாட்டார். பாலை பார்த்தாருன்னா அது பால் கொடுக்கும், தானாவே சுரந்து கொடுக்கும். அதற்கு சுரவி என்று பெயர். சுரவினா பசு, காமதேனு என்று பெயர். சுரவினா காமதேனு, பசு அப்படின்னு கொடுக்கும். திருமுலை சொரிதல் பால் அப்படிங்கிறது. இப்ப இந்த காமதேனு அந்த முளை பால் சொரிவது போல சுமந்து விசை கொண்டு ஒரு காலத்தில் நந்தி மலையின் மேல் வசிஷ்ட தவம் செய்திருக்கையில் அது ஆசிரமத்தில் ஏவல் செய்து கொண்டிருக்கும் காமதேனு சிவபெருமானது இடவதேவரை கண்டு விருப்பம் கொண்டு அதனை முனிவர் அறிந்து ஒரு தர்பையினால் எடுத்து எரிய அத்தர்பை ஒரு இளங்கன்றாகியது. என்ன பண்ணுதான், நம்ம சுவாமிகிட்ட இருக்கிற காளையை பார்த்து ஒரு விருப்பம் கொண்டதான் காமதேனு. இதை அறிந்து கொண்ட வசிஷ்ட முனிவர் ஒரு தர்பை எடுத்து போட்டு என்ன பண்ணிட்டாரு, அதை ஒரு கன்று குட்டியாக மாத்தினார். கன்று குட்டியா போயிட்டு அவனுக்கு என்ன எண்ணம் வரும், பசுவுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் வரும். சரியா, ஒரு தாய் தன் குழந்தை அடும் பொழுது வேறு ஏதாவது சிந்தனை அவருக்கு வருமானா வராது இல்லையா? அது போல காமதேனு சிந்தனையை மாற்றும் பொருட்டாக அவர் என்ன பண்றாரு, தர்பையை தூக்கி போட்டு ஒரு கன்று குட்டியாக மாற்றி விட்டார். அப்படி கண்டு மனதுள் அன்பு பெருக உருகிய காமதேனு பாலினை மழைக்கு பொழியது. அந்த பாலை கொடுக்க மழையா பொழிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அதுவே தீர்த்தமாய் போந்து பாலாராய் பெருகியது என்று சொல்றாங்க. அதுவே தீர்த்தமா வந்து பாலாராய் பெருகியது. பாலாறுங்கிறது நீங்க சென்னையில இருக்கிற அதாவது தொண்டை நாட்டில் இருக்கிற பாலாறு. இங்க இருக்கிற சண்முக நதி அதுக்கு பேர் சண்முக நதி. இந்த பாலாறு இது இல்லை, அந்த பாலாறு. அவர் வந்து சென்னையில இருக்கிறது. பிள்ளை தைவரம் பெருகு பால் சொறி முளைத்தாய் போல் மல்லர் வேள்வியின் மணல் திடம் பிசைந்து கைவருட வெள்ள நீர் இருமருந்து கால்வழிந்து மிதந்து ஏறி பள்ள நீர் வயல் மறுமடை உடைப்பது பாடி. இந்த பாலாறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளை பால் சொரிவதனால் இதற்கு பாலாறு என்றப்பட்டது. பிள்ளை போல் பால் சொரிய தனங்களை உடைய தாயினை போல. இப்போ குழந்தை பசி எடுத்துச்சுன்னா என்ன பண்ணா, தாயோட மடியில் இருந்துச்சுன்னா அவளுடைய தனத்தை வருடும் பொழுது அந்த தாய்க்கு தெரியுமா இது இன்னதுக்காகத்தான் நம்முடைய தொடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்க்கு தெரியுமா, உடனே அந்த தாய் பாலை சொரிந்து கொடுப்பாள் அப்படின்னு சொல்ல. அது போல இங்க அந்த ஆற்று மணல்ல போயிட்டு நீங்க அப்படியே கையை வச்சு அப்படியே வருடும் பொழுது அப்படியே
அப்படியே கொஞ்சம் அந்த மணலை மேலே எடுக்கும்போது என்ன ஆகுமா, இதற்கு முன்பு தண்ணி ஓடி ஓடி அந்த மணலில் உள்ள இந்த தண்ணி என்னாகும் அப்படியே வெளிப்பட்டு பொங்கி வெளியே வரும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம நீங்கள் இதெல்லாம் எங்கே பண்ணீங்கன்னா பழனி பாத யாத்திரை போகும் பொழுது அமராவதி என்கின்ற அந்த நதியில் வந்து இப்போ தண்ணியை தேக்க வைக்கிறாங்க. அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க. தண்ணி குடிக்கிறதுக்குன்னா அந்த தண்ணியை தான் பயன்படுத்துவாங்க. குடிக்கிறதுக்குலாம் அப்படியே கண்ணாடி போல இருக்கு, கண்ணாடி போல. இன்னைக்கு நாம அது மாதிரி பார்க்கணும்னா எப்பயாவது தண்ணி கம்மியா இருக்கும் பொழுது ஒகேனக்கல் போன்ற நதிகளுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அதை நீங்க பார்க்கலாம். அந்த காட்சி அந்த மணலை போய் கொஞ்சம் தோண்டிங்கன்னா அப்படி கொஞ்சம் தோண்டின உடனே அந்த தண்ணி அப்படியே இருக்க அப்படியே வந்துடும், அது மேலே நிறைய வெளியில வரும். அது போல வந்து அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதான் அப்படியே ஒரு பெரிய ஆறாக வருது. அப்படின்னா அந்த தண்ணியே ஆறாக வருது. எது அந்த ஊரல் என்கின்ற அந்த ஊரல் தண்ணி என்ன ஆகுதுங்க, ஆறாக வருகிறது. எவ்வளவு வலிமை பொருந்தியது பாருங்க. அந்த அதான் சிறுதுள்ளியும் பெருவெள்ளம் சொல்றாங்கன்னா இதுதான். அது எப்படி உதாரணம் பார்த்தீங்கன்னா எப்படி சேக்கிழார் பெருமாள் சரி, எப்படி ஒரு தாய் தன் குழந்தை தனத்தை தொடும் பொழுது அவளுக்கு பால் சுரக்குமோ, அது போல மனிதர்களாகிய நாம் அந்த மண்ணை வருடும் பொழுது அதிலிருந்து அப்படியே அந்த தண்ணி பொங்கி வெளியில வருது அப்படின்னு சொல்றாங்க. மணலில் பிசைந்து அவ்வாறு தோன்றும் தாளில் வரும் வற்றாது நீராயினும் அது பெருகி சென்று பள்ளத்தில் உள்ள வயற்பகுதிகளில் சேரும் பொழுது வெள்ள நீர் கீழ் போய் சேர்ந்ததுனால அது என்னாகுதுங்க, வெள்ள நீராக போந்து நீர் பெருக்கெடுத்து இருமருக்கும் பாலாறு இரு கரைகளும் செழித்து வளரும் அளவுக்கு போகுதான். ரெண்டு கரையும் தொட்டிட்டு போற அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. 24வது பாடல். 23வது பாடல் அடுத்தது. அணைய ஆகிய நதி பறந்து அகன் பண்ணை மருங்கில் கணைய நெடும் புனல் நிறைந்து என் கரை பெரும் குளங்கள் புனை இரும் கடி மதகுமாய் திறந்திட புறம் போய் வினைஞ ஆற்று ஒளி எடுத்த நீர் வழங்குவ பிரியன்பாள் அப்படிங்கிறது. பல நதிகளே சிறந்த பாலாரின் பெருமை கூறிய ஆசிரியர் எப்படி அணைய ஆகிய நதி பறந்து இப்படி அது போன்ற ஏனைய நதிகளின் சிறப்பையும் இப்பாட்டில் கூறுகின்றார். எப்படி அகன்பனை ஆற்றின் நேரே வயல்கள் பாய்வதும் குளத்தில் தேங்கி மருதத்தின் வழியாக வயல்களில் நீர் பாசனத்தில் வசதிக்கேற்றார் போல பாலாறு அந்த எப்படின்னா வள்ளல் போல நேராக பாய்ந்து. வள்ளல்னா எப்படின்னா அவரே நேரடியாக கொடுப்பார். வள்ளல் எப்படின்னா அவரே நேரடியாக கொடுப்பார். இப்போ நம்ம சிவம் நமக்கு முக்தி கொடுக்க யாரையாவது ஆள் கூட வச்சிருக்கிறாரா? வச்சிருந்தா அவன் என்ன பண்ணுவான், இந்த திருமால் பிரம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆன்மா தகுதி இல்லை அவனுக்கு கொடுக்காதுன்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. அதனால அந்த வேலையை நம்ம சுவாமி நேரடியாக செய்யறாரு. அதனால தான் அவருக்கு வள்ளல் வர வர அப்படின்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர். ஏன் அவருக்கு வள்ளல் வந்துச்சுன்னா இப்படி கேட்காமலும் நேரடியாகவும் செய்தல். மீதினா புறவலர்களை வைத்து செய்து கொள்ளலாம். மற்ற பணிகள் எல்லாம் வேற ஒன்றை வச்சு செய்யலாம். ஆனா வள்ளல் எப்படின்னா நேரடியா தானே செய்தல். அது மாதிரி இந்த ஆறு என்ன பண்ணுதான், நேரடியாக தானே சென்று குளிக்க. வள்ளல் போல மற்ற ஆறுகள் கொடையாளிகள் போன இந்த கொடையாளிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் கொடுத்து இதை செய். இப்போ நாம் 63 விழா பண்ணுறோம். இந்த கொடையாளர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம இடத்துல கொடுத்து ஏன் சார்பாக நீங்கள் இளநீ வாங்கி கொடுத்துரு, ஏன் சார்பாக 10 அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு பண்ணிடு, என்னுடைய சார்பாக அபிடேக பொருள் வாங்கி கொடுத்துடு. இப்படி அவர்கள் கொடையாளிகள். ஆனால் வள்ளல் என்பவர்கள் நேரடியாக தாங்களே தன்னா அப்படியே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வள்ளல். அப்படி கொடையாளிக்கும் வள்ளலுக்கும் தெரிஞ்சுக்கிங்க. அதுபோல இந்த பாலாறு எப்படிப்பட்டதுங்க, வள்ளல் வள்ளல் மாதிரி நேரடியா கொடுக்குது. புனை இரும் கடிமருக்கும் வாய்த்திர விட இந்த வெள்ள நீரை தேக்கி வைக்க வேண்டிய பொழுது வேண்டிய அளவு வேண்டிய நிலங்களுக்கு ஏரிகளுக்கு திண்ணிய பெரிய காவல் பெற்ற மருதங்கள் என்ன பண்ணுது, அந்த வாய்க்கால்களின் வழியாக என்ன பண்றாங்க, இது வேணுங்கிற அளவுக்கு ஒவ்வொரு வயலுக்கும் திறந்து விடுறாங்க. ஒரே விட்டா போனா என்ன ஆகிடும், இப்போ மழை பெஞ்சுது, கொஞ்சம் கொஞ்சமா பெஞ்சா வயலுக்கு ஆகும், மேக வெடிப்பு ஏற்பட்டுச்சு, மொத்தமா மழை கொட்டிடுச்சு, என்ன ஆயிடுச்சுங்க, அந்த பயிர்கள் எல்லாம் பயன்பாட்டுக்கு இல்லாமல் போயிடும். இவ்வளவு காலம்
ஏறக்குறைய 90 நாள் 120 நாள் விளைஞ்சி கதிராகி அந்த பயிர்கள் என்ன ஆயிடும்னா பயன்பாட்டுக்கு இல்லாம போயிடும். அது மாதிரி இல்லாம இந்த பாழாக்கிட்டு வரக்கூடிய வெள்ளத்தை என்ன பண்றாங்க, தடுத்து நிறுத்தி அந்த நீரை வேணுங்கிற அளவு திறந்துடுறாங்க. இது இன்னைக்கும் நீங்க ஏரிகளில் போனீங்கன்னா மதகு திறப்புதல் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம 16 பாலம் திறக்கிறாங்க இல்லையா, அது போல ஏரிகளையும் சின்ன சின்னதா ஒரு இந்த பக்கம் கிழக்கு வாய்க்கால் மேற்கு வாய்க்கால் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் திறந்து விடுவாங்க. அதில் வரதுக்கு சிறு சிறு வாய்க்கால்களாக போட்டு வயல்களுக்கெல்லாம் தேவையான அளவு தண்ணி போகும். அது நிறைஞ்ச பின்னாடி அந்த தண்ணி மீன் எங்கே வரும், அந்த வாய்க்காலுக்கே வந்து ஊற்றிடும். அந்த மாதிரி தான் அமைப்புகள் இருக்கு. அந்த நதி அந்த எப்படியாவது வயல்கள் வழியாக போது எங்கேயாவது ஒரு பக்கம் போயிடும். அப்படி தான் இருக்கும். பெருங்குளங்கள் பாசன ஏரிகள் வழங்குதல், தேவையான அளவுக்கு தனக்கேற்றவற்றை வழங்குதல். கம்பளை மிகுதல் அப்படின்னா உடைப்பெறும் வினை, உடைப்பெறும் கம்பளை மிகுதல் அப்படின்னு தேவையான அளவுக்கு அந்த கம்பை நதியிலிருந்து நதிகள் அப்படியே வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கொடுக்கப்படும் என்ற அளவிலே இன்றைய வகுப்பானது நிறைவு பெறுகிறது. 23வது பாடம் நிறைவு பெறுகிறது. மீதி அடுத்த வகுப்பில் நம்ம திருவள்ளுவராக சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு நம்மளுடைய இளையான்குடி மாறநாயனாருடைய குரு பூசை நன்னாள் ஆவணி மக நட்சத்திரம். ஆவணி மக நட்சத்திரம். இவர் இளையான்குடி என்கின்ற திருவூரிலே திரு அவதாரம் செய்தவர். இவருடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா உழவு தொழில். உழவு தொழில் ஆற என்பு குசை புனைந்த ஐயரம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் நித்தம் ஆகிய பக்தி முன் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவிகுலத்து ஈரமென் மதுர பதம் பரிவு எய்த முன்னுரை செய்த பின். இவர் என்ன பண்ணார்னா, நேர வந்தவர் யாவராயினும், நேர வந்தவங்க யாராயிருந்தாலும்னா இல்லை, சிவனடியார்கள்ல நீ எந்த சாதியாராயினும். ஏன்னா இன்னைக்கு அடியாருக்குள்ள பிளவுபட்டு நிக்கிறது எங்க நிக்குதுன்னா, சாதியினால அடியார் திருக்கூட்டத்துக்குள் பல பிளவுகள் இருக்கின்றது. நமக்கெல்லாம் ஒரே சாதி ஒரே சமயம் சைவம். திருநீர் வைத்துட்டா அவங்க சிவனடியார். அவங்களிடத்துல திருநீரை மட்டும் பார்க்க வேண்டும் என்பதுதான் பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் திரும்ப 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 நமக்கு சொல்லிட்டு வருவோம். ஆனா இன்று பெரிய ஆசிரியர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன பார்க்கிறாங்கன்னா, தன்னுடைய சாதியை பார்க்கின்றார்கள். இது அடியன் சொல்வது குற்றமாக இருந்தால் பெரியவர்கள் பொறுப்பரன்றோ பெரியோர் சில நாய்கள் தம் பொய்யினையே என்று மன்னித்தருள வேண்டுகிறோம். ஆனால் அடியனோட அனுபவத்தை கண்டதை இன்று உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். அதை நாம் நம் அடியார்களிடத்தில் அது இருக்கவே இருக்கக்கூடாது. திருநீர் பார்த்துட்டோமா, அவங்க எம் சமயத்தவர், எங்கள் பிரான், எனக்கு தலைவன் அவர்கள் அப்படிங்கிற நிலை தான் வரணும். அதற்கடுத்து நான் பேச்சில் வந்து என்ன பண்ணும், நேரம் வந்தவர் யாவராயினும் கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதனத்தினை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவைதிரத்தினை அண்டநாயகர் தொண்டரிச்சை உண்டி 4 விதத்தில் 6 சுவைதிரத்தின் ஒப்பில்லா, யாருங்க பாருங்க, ஒப்பில்லாத அண்ட நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துளா. இப்ப கொண்டு வந்து அடியார்களை பார்த்தா போய் வணங்கி, வாங்க சாமி எங்க வீட்டுக்கு நீங்க அவசியம் எழுந்தருள் பண்ணணும்னு சொல்லி கேட்கணுமே ஒழிய, அடியார்கள் வீட்டுக்கு வந்தாவே அப்படியா நான் வந்து என்ன தீக்கை வாங்கியிருக்கேன் தெரியுமா அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ எந்த தீக்கை வாங்கினாலும் அப்படியே நேரா 12ஆம் சூத்திரத்துக்கு போயிடணும். செம்மலன் நோந்தால் சேரல் ஒட்டா அம்மலம் கடி அன்பரோடு மடி மாலர நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. நீ ஞானி ஆயிட்ட, நான் பெரிய ஞானி ஆயிட்டேன்னா முதல்ல வா சரியையில செய்யும், கிரியைக்கு வா. அடியாரை பார்த்த மாத்திர வேடம் கண்ட உடனே என்னைக்கு உன் கை கும்பிடுதோ கண்ணுல நீர் வருதோ அன்னைக்கு தான் நீ அடியார். அது வரைக்கும் நீ அடியாரே கிடையாது. அப்புறம் நீ எங்க போய் ஆசாரியன் ஆகுது. அடியாரை பார்த்த மாத்திரத்துல நான் எந்த தீக்கை வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, திருநீர் வேடத்தை தொழுது நமக்கு 12ஆம் சூத்திரம் சொல்லி கொடுத்துருக்குது. போய் வேடத்தை கண்ட மாத்திரத்துல திருவடியில விழுந்து வணங்கு. அவங்க கும்பிடணும் நீங்க நினைக்காதீங்க, நாம கும்பிடணும். அவங்க நமக்கு சமயம், நீங்க சிவபூசை விசேடம் எடுத்திருக்கலாம், அவன் சமயதிக்கு தான் அவங்க எடுத்திருக்கலாம். ஆனா நீங்க
திருநீர் தீக்கையே எடுக்காம இருக்கலாம். திருநீர் உற்றாகும் கண்டிகையும் திருநீரும் கண்டா போய் விழுந்து கும்பிட்டுடு, 4 விழுந்து கும்பிட்டு. இல்ல அவங்க சமயத்துக்கு தான் எடுத்திருக்கிறாங்க, நான் வந்து சிவபூசை எடுத்துட்டேன், அவங்களோட திருநீர் வாங்க மாட்டேன். யார் சிவபூசை எடுத்துக்கிறா? யார் அந்த பூசையை பண்றா? சிவபெருமான் பண்ணிக்கிறார். நம்ம அம்பாளுக்கே அந்த தகுதி இல்லாம காஞ்சிபுரத்துல வந்து உட்காந்துட்டு இருந்தார். அவர்தான் நம்ம மேல அவர் தான் நம் உடம்பை நிலைக்கலனாக கொண்டு செய்கிறார். அப்ப எப்படி நமக்கு அது நமக்கு பொருந்தும்? வேடத்தை தொழணும். திருவிழா அப்போ சும்மா பேச்சல மட்டும் இங்கே உட்காந்து பேசிட்டு ஆமா ஊருக்குள்ள சொன்னாங்க, அவரும் சொன்னாரு, நாமளும் கேட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு. இதோட திருச்சி நம்மளும் சோழர்கள் வரலாறு மாதிரி ஆயிடக்கூடாது. என்ன நம்ம பாடப்புத்தகத்தில் சோழர் வரலாறு போன மாதிரி ஆயிடக்கூடாது. நாம அதை நடைமுறைப்படுத்தணும். நமக்கு அதுதான் ஏனாதிநாத நாயனார் அதுதான் சொன்னார். நமக்கு எதிரி என்னால திருநீர் வச்சுட்டானா, அதுக்காக அவன் திருநீர் வச்சது எதுக்காக? என் உயிர் வேணுங்கிறதுக்காக அதை நான் கொடுக்குறேன். மெய்ப்பொருள் நாயனார் திருநீருக்காக கொடுத்துட்டார். ஏனாதிநாதர் தயாரா கொடுக்குறேன். அது அது திருநீர் வெல்லணும்னு நினைச்சார். திருநீர் இதுக்காக திருநீர் வச்சான், என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக அவன் திருநீர் வச்சான். அப்ப திருநீர் வச்சது பொய் போயிடக்கூடாது, திருநீரை காப்பாத்தினாங்க. அப்ப அந்த அடியார்களின் உரைப்பு என்ன? நாம் அந்த அளவுக்கு நம்ம போய் நீண்டுலாம் விட வேண்டாம். அடியாரை பார்த்த மாத்திரத்தில் சிவாய நம்ம சாமி வாய்ப்பு தான் எங்கள் வீட்டுக்கு எழுந்தல் பண்ணுங்க, இது ஏனும் நம்மளால முடிஞ்சதை கொடுங்க. நம்ம வீட்டில் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோன்னா அது கொடுங்க, தப்பு கிடையாது. அந்த அடியாரும் அதை ஏற்றுக்கொண்டு சாப்பிடணும். நம்மளும் அடியாரா போனால் எனக்கு போய் இந்த அரிசி தான் கொடுக்கணும்னா நாம கேட்கக்கூடாது. எங்கள் வீட்டில் ரேஷன் அரிசி தான் இருக்குதுன்னா கட்டாயமாக நம்ம மனம் உவந்து அன்போட சாப்பிடணும். அவங்க கொடுக்குறவங்க எப்படி வேணாலும் கொடுக்கலாம், நாம எப்படி இருக்கணும்? மனம் உவந்து அன்போட சாப்பிடணும். ஆகா, இறைவன் கொடுத்த பிரசாதங்க எனக்கு, நல்ல அடியார் கையில் இன்னைக்கு உணவு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சாப்பிடணும். ஏன்னா இவங்க அவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார் நம்ம இளையாட்டு மாறினாயம். சாப்பாட்டுக்கே இல்லாம 4 நாள் பூனத்தவங்க பக்கத்து ஊர் வரைக்கும் போய் கடை வாங்கி அடியார்கள் செஞ்சுட்டாங்க. அந்த அன்னைக்கு நம்ம கதாநாயகன் போனார், போய் 12 மணிக்கு ஆவணி மாசம் மழை இந்த இரவிட நேற்று அமாவாசையா, இன்னைக்கு அமாவாசை போறாரு சரிங்களா? போய் அமாவாசை இரவுல போய் கட்டண ராத்திரி சோறு கொண்டு வர, எங்க கொண்டு வர? நாங்களே 4 நாளா சோறு இல்லாம தூங்கிட்டு இருக்கிறாங்க, தூக்கம் வராம மயக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்களை போய் சோறு கொண்டு வரா, அவங்க எங்க கொண்டு வர? ஆனா என்ன விட்டாங்களா? நாம் செய்து கொண்டிருந்த அடியாரை தேடி போனார் இவரு. இன்னைக்கு அடியார் இவரை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவன் அடியார் வடிவில் வந்திருக்கிறான். இப்ப உணவு போடணுமே, அப்ப அதே மாதிரி கொடுத்தாங்க. அதுதான் சிறப்பு. என்றைக்கும் பெரியவங்க அதுதாங்க. முதல்ல என்ன தொடங்குறாங்களோ அது இறுதி மூச்சு உள்ள வரை இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க மூச்சு நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க. பெரியவங்களோட நிலை சொல் அழிந்தாலும் சொத்தழிந்தாலும் சொல்லடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவங்க. அதனால முந்தி 4 விதத்தில் 6 சுவை விரத்தினில் எப்படி கொடுத்தாங்களோ அந்த அம்மா அதே கை. இவங்க மறந்தாலும் அந்த கை மறக்கல, அது செய்தது. அதான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொன்னாங்க. இந்த கை அந்த 4 விதம் 6 விதத்துல செஞ்சு 4 விதமா 6 சுவையில செஞ்சு அந்த அம்மா நினைச்சாங்களோ இல்லையோ, ஆனா அது போய் செஞ்சிடுச்சு. அது போய் செஞ்சிருச்சு. அதனால அது என்ன பண்ணாங்க, அதே போல அந்த கீரையை வச்சு அது செய்து கொடுத்துட்டாங்க. 6 விதமான சுவையில 4 திறத்தை அந்த அளவுக்கு செய்து கொடுத்து இறைவனுடைய 2.5 கலந்த மாது கூறு மற்றும் ஒன்று காண்கிறன் ஏதிலரும் இனி தருவார் இல்லை, போது வைகில் ஓம் இடம் வேறு இல்லை, ஈது செய்வினை எற்கு என் செயல் என்று அப்படி வருகிறார். நம்ம என்ன மாது கூறுவால் மற்ற இடம் காண்கிறேன், வேற எங்கேயும் போய் என்னால வாங்கிட்டு வர முடியாது அரிசி. அதனால ஒரு முளை நெல் என்பது விவசாயிக்கு தெரியும். ஒரு குழந்தை போன்றது, ஒரு முளை நெல்லும் ஒரு குழந்தை போன்றது. அதை போய் அரிச்சிட்டு வந்து அந்த முளையெல்லாம் நீக்கி, ஏன்னா முளையோட இருந்தால் உணவுக்கு சரி வர, அதெல்லாம் நீக்கி அதை உணவாசியும் கொடுத்தாங்க. அழுத்திய இடருள் நீக்கி அடியேன் உய்ய என்பார் எழுந்தருள் பெரியோய் ஈட்டு அமுது செய்து அருள்க என்று தொழும்பர் உரைக்க போதில் போதியா எழுந்து தோன்ற செழுந்திரு மனையாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். போய் சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய இடம். என்ன சொல்றாரு? அழுத்திய இடருள் நீங்கி
அடியேன் உய்ய, சாமி சொல்றாரு பாருங்க, அடியேன் உய்ய என்பால் எழுந்தருளுக பெரியோய். ஒரு வீட்டுக்கு வராங்க பெரியோர், எழுந்தருளுக பெரியோர். எதுக்கு எழுந்தருளணும்? உய்ய என்பால் எழுந்தருளுக பெரியோர் ஈண்டு அமுது செய்து அருள்க, ஈண்டு அமுது செய்து அருள்க என்று தொழும்பர் உரைப்ப. இப்ப என்ன பண்றாருங்க, அப்படியே உரைக்க, அப்படியே சுவாமி அதெல்லாம் இருந்து அங்க எம்பெரும் உலகம் எய்தி இருநீதி கிழவன் தானே முன்பெரும் நிதியம் ஏந்தி மொழிமணி ஏவல் கேட்க இன்பம் ஆத்திருப்ப. நீங்க இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு வா என் உலகத்துக்கு. அங்க வந்து உனக்கு என்ன வேலைன்னா, இந்த குபேரன் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவனுக்கு நீ என்ன பண்ணும், நீ சொல்றதே உன் ஏவலின் படி தான் அவன் வேலை செய்யணும். குபேரன்ட்ட கனவாங்கன்னு தான் நம்பாளு யாருங்க, திருமால். இப்ப அவருக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுன்னு யாரு முடிவு பண்ணணும்? இளையான்குடி மாறனாயனார் முடிவு பண்ணணும். யாருக்கு எவ்வளவு செல்வம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று. ஏன் இவர்கிட்ட பெருமான் இந்த பொறுப்பை கொடுத்தாருன்னா, அடியார்கள் எப்ப உணவுக்கு தேவைன்னு யாரு கேட்கிறாங்களோ அவங்க உடனே கொடுக்கணும். அந்த வேலையை வேற யார்ட்டையாவது கொடுத்தா தப்பாகி போயிடும். அதனால அந்த வலியும் வேதனை யாருக்கு தெரியும்? இளையான்குடி மாறனாயனாருக்கு தெரியும். உடைய அடியாருக்கு உணவு சமைக்க முடியலன்னா எவ்வளவு சிரமம், பொருளாதாரம் இல்லைன்னா அவர்களுக்கு உணவு சமைப்பது எவ்வளவு கடினம் என கடன் வாங்கி அடியார்களுக்கு செய்தார். கடன் வாங்கி அடியாருக்கு செய்தார். இது எவ்வளவு பெரிய வழி அப்படிங்கிறது இளையான்குடி மாறநாயனாருக்கு தெரியும். அதனால சிவபெருமான் என்ன பண்ணாரு, இளையான்குடி மாறநாயனார் இடத்துல சொல்லி, எப்பா குபேரனை கூப்பிட்டு இனிமேட்டு இளையான்குடி மாறநாயனார் என்ன சொல்றாரோ அதை நீ செய்து என்கிட்ட வராது. இப்ப நமக்கு இருநிதி வேணா நம்ம யார்கிட்ட போகணும்? இளையான்குடி மாறநாயனார்கிட்ட போய், சுவாமி எங்க விழாவுக்கு இவ்வளவு பொருளாதாரம் தேவைப்படுது, நீ கொஞ்சம் குபேரன்ட்ட சொல்லி இதான் ஒரு பக்கம் எங்க கொஞ்சம் தள்ளி விடு, அப்பதான் விழாவை நாம சிறப்பா நடத்தணும். நாம ஊர்ல இருக்கிறவங்கிட்ட போயிடலாம் கேட்கணும்னு இல்லை. நம்ம சாமி கிட்ட இளையான்குடி மாறநாயனார்கிட்ட கேட்டோம், சாமி அடியார்கள்லாம் வராங்க, நிறைய உணவுலாம் போடணும், 4 விதத்துலையும் 6 சுவையிலையும் கொடுக்கணுமா சேக்கலாருக்கு சொல்லிக்கிறீங்க, அதனால கொஞ்சம் பார்த்து கருணை செஞ்சீங்கன்னா அந்த இருநிதி கிழவன்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் பார்த்து கொடுத்துருவான், நம்ம விழாவை சிறப்பாக பண்ணிடலாம். நம்ம இளையான்குடி மாறநாயனார்கிட்ட இன்னைக்கு விண்ணப்பம் வச்சுருவோம், அவர் நாளையிலேருந்து எல்லாம் கொடுத்துருவாரு, விழா நம்ம சிறப்பாக பண்ணிடலாம். அதனால தான் நாங்கள் எங்களோட சாமி இந்த இடத்துல உட்காந்து சொல் வீட்டு போகாது, எப்பொழுதுமே உங்கள் இடத்துல அடியன்னு சொல்லுவேன். பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அது அவரு பொறுப்பு. இந்த விழாவானது அவருடைய விழா, நாம எல்லாருமே அவருடைய வேலைக்காரங்க, வேலை செய்ய தயாரா இருக்கிறோம். நீங்க பூவை கோருக்கிறீங்க, நாங்க ஒருத்தர் கோயிலை கூட்டுறாங்க, இன்னொருத்தர் ஒற்றை அடிக்கிறாங்க. இது பூரா யாருடைய வேலை? அவருடைய வீட்டுல நாம வேலைக்காரங்களா வேலை செய்யறோம். இது மட்டும் நம்மளுடைய மனசுல இருக்கணும். இங்க நான் தான் பெருசு நீ தான் பெருசுங்கிறதெல்லாம் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை பணியுமாறு பணியே. ஆமா, என் கடன் பணி செய்து கிடப்பது, தன் கடன் அடியேனையும் தாங்குதல். அந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுங்க, அடியேனையும் ஏகாரத்தில் சொல்றாரு அப்பர் சுவாமி. என் கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யறது மட்டும்தான்பா, ஆனா உன்னோட வேலை என் போன்ற கடைப்பட்ட நாயா இருக்கக்கூடிய எங்களையும் தாங்கிறது தான் உன்னுடைய வேலை, அடியேனையும் தாங்குதல் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்லுவாங்க. நமக்கு அதை சொல்வதற்கு தகுதி இல்லை என்ற அளவிலே இந்த எம்பிரான் இளையான்குடி மாறநாயனார் திருவடிகளை மனம் பொலிமைகளாலே வணங்கி இன்னும் இன்பம் பெறும் இயல்பினால் மன்னன் போல்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். பார்வதி பதையே அரஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, ஆனாய் போற்றி, நாவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தேவகிரி அம்மை உடனவர் அருள் நெஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, எம்பிரான் தெய்வ சேக்கலா பெருமான்